ஆராதனை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி, பாம் சண்டே என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தரப்பு கிறிஸ்தவர்களும் இதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறுனா என்ன? இயேசு தம்மை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக எருசலேம் நகரத்துக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில், சிலுவை மரணத்துக்காக வருகிற அந்த வழியில் அங்கிருந்த அவருடைய சீஷர்களும் ஜனங்களும் அவரை யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக, அவரை வெறும் ஒரு போதகர், வெறும் ஒரு தீர்க்கதரிசி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்த ஜனங்கள் மத்தியிலே யார் என்பதை அவர்கள் உணர்த்தும்படியாக, அல்லது தாங்கள் எதை விசுவாசிக்கிற, அவரை நாங்கள் எப்படி பார்க்குறோம், எங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, இந்த இயேசு என்கிறவர் எங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக செய்த ஒரு செயல்தான் அல்லது நிகழ்வு தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. எருசலேம் நகரத்துக்குள்ள அவர் வரும்பொழுது இந்த இயேசுவின் சீஷர்களும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய ஆடைகளை அல்லது மேல் துணியை எல்லாத்தையும் கீழே போட்டு ஒரு கழுதை குட்டியின் மேலே இயேசு ஏறி வரும்பொழுது அவரை ஒரு ராஜாவை போல ராஜாவாகவே அவர்கள் வரவேற்றார்கள். இதில் ஒரு தரப்பு மக்கள் அவரை எதிர்த்தார்கள். யூதர்கள், பரிசேயர்கள்லாம் இந்த செயல் ரொம்ப தப்பானது, ஏனென்றால் இவன் ஒரு மனுஷன், இவன் போய் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், இவன் ராஜா கிடையாது, இவன் ராஜான்னா ஒரு அதுக்கான ஆடை இருக்கணும், அதுக்கான அலங்காரம் இருக்கணும், அதற்கான ஒரு அரண்மனை இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் ராஜான்னு ஏற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, யூதருக்கு ராஜா ஏற்கனவே அந்த ஊரில் இருக்கிறார் ஒருத்தர், ஏரோதுன்னு சொல்லிட்டு, அதே எருசலேம் நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற யூதர்களின் ராஜாவாக ஏரோது அங்கே இருக்கிறார். ஒரு ராஜா அரண்மனையில் இருக்கும் பொழுது இன்னொரு மனிதனை இந்த சீஷர்களும் இயேசுவின் பின் சென்ற மக்களும் ராஜாவாக அவரை மகிமைப்படுத்தி அவரை வரவேற்று அவரை கொண்டாடிய அந்த நிகழ்வு தான் குருத்தோலை ஞாயிறு. அதுதான் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், நமக்கு அது என்னவா இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போ இந்த குருத்தோலை ஞாயிறு எதற்கான ஆராதனைனா, ஏதோ அன்னைக்கு இயேசு இந்த பூமியில் இருந்தார், வரும்பொழுது அவரை ராஜாவாக வரவேற்றாங்க. வரவேற்கும் போது அந்த ஜனங்கள்லாம் தங்கள் கையில் வைத்திருந்த இந்த ஓலையை, பண ஓலையை, அதான் பாம் சண்டேன்றாங்க, அதை பண ஓலையை இரு பக்கமும் இருந்து கைகளாலே அசைத்து ராஜாவுக்குரிய அந்த தோரணையை உருவாக்கும்படியாக அவர்கள் என்ன பண்ணினாங்க, அந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அது பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க கிறிஸ்தவர்கள், பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறுனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கையில் ஏதோ ஒரு இலை கிடைக்கிறது என்னவோ அதை கையில் எடுத்துக்கணும். நான் 3 பார்த்துருக்குறேன், இதில் பண ஓலையும் கையில் வச்சுருக்கிற ஆட்களை பார்த்துருக்குறேன், வாழை மட்டையை சிலுவை மாதிரி செஞ்சு ஆட்டுற ஆளுங்களையும் பார்த்துருக்குறேன். அப்புறம் இன்னும் என்னென்ன இலைலாம் கிடைக்குதோ கையில் எடுத்துக்கிட்டு, ஆமாம், இன்றைக்கி ரோடு ஃபுல்லாக ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆட்டுற ஆளுங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, ஆட்ட சொன்னவனுங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, அது சொல்லி கொடுக்குறதும் இல்லை. சபை என்பது, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சபை என்பது அது பக்தியின் கூடாரம் அல்ல, அது பக்தியின் கூடாரம் இல்லை. உங்களுக்கு அறிவை, ஞானத்தை, தேவன் யார் என்பதை போதிக்கிற இடம் அது. சபை அதை தவிர வேற ஒரு காரியம் கிடையாது. அதுக்கு பாட்டு பாடுறது நீங்கள் வீட்டில் கூட பாடிக்கலாம். ஆனால் சபையில் ஏன் பாடுறோம், சபை ஏன் முக்கியமானதாக இருக்குதுன்னா, தேவன் யார் என்பதை அறிவிக்கும்படியாக, நீங்கள் அதை விசுவாசிக்கும்படியாக, நீங்கள் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிவோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட செய்யும்படியாக தான் சபை இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்குறது தான் சபை இருக்குது. அது வாழ்க்கையோடு மிகவும் ஒத்துப்போக வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது அது. அப்போ குருத்தோலை ஞாயிறுனா ஏதோ கையில் ஒரு இலையை வச்சு ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒன்றும் இல்லை வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு ஒரு கவலை தோய்ந்த அல்லது நம்பிக்கையற்ற பயத்தோடு வாழுகிற வாழ்க்கை நிச்சயமாக குருத்தோலை ஞாயிறா சரியான முறையில் அறிந்திருந்தார்களானால் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இந்த ஆராதனையை ஏற்படுத்தி இதை என்ன இதில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு வருஷம் வருஷம் போதிக்கிறதுல இதில் ஆர்வம் காட்டுகிறேன். நான் வளர்ந்து வந்த ஆவிக்குரிய சபைகள்லாம், பெந்திகாச சபையெல்லாம் இதை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எண்ணினதில்லை. 27 வருஷம் அந்த சபையில் இருந்திருக்கிறேன். என்னோட 27 வயது வரைக்கும் நான் குருத்தோலை ஞாயிறுனா என்னன்னு தெரியாது. அது வெறும் ரோமன் கேத்தலிக்கும் சிஎஸ்சி ஆட்களுக்கும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
சிஐசி ஆட்களும் ரோமன் கேத்தலிக் ஆட்களும் கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம், இந்த இது மாதிரி சாம்பர் புதன் மாதிரி. அது மாதிரி இவனுங்களே ஏதோ ஒன்று உருவாக்கி ஏதோ கொண்டாடுறானுங்க போல இருக்கு. இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டு நான் வேதத்தை படித்து நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் இது ரொம்ப முக்கியமான காரியம், இது ஜனங்களுக்கு கண்டிப்பாக போதித்தே ஆக வேண்டும், இது அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது அறிந்து கொண்டால்தான் கடவுளை குறித்த, முக்கியமாக இயேசுவை குறித்த அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள், முக்கியமாக கண்ணோட்டங்கள் எல்லாமே மாறும், பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே மாறும். உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் மாறும் பாருங்க. இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மாறும். அப்போ இந்த ஆராதனை அதுக்கான ஆராதனையாக தான் இருக்குது பாருங்கள். அதனால தான் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த வருஷத்துல, இந்த 2026 வருஷத்துலேயும் இந்த குருத்தோலை ஞாயிறில் உங்களோடு கூட நான் பேச இருக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு, கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Let you open the doors, the King of glory will enter. கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்கிறது தான் நம்ம இந்த ஆராதனையில் பிரசங்கமாக கேட்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் சகரியா 9ஆம் அதிகாரம். முதல்ல ஒரு 3 வேத பகுதியை பார்க்க போகிறோம். என்ன வேத பகுதினா, இந்த சம்பவத்தை குறித்து முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம்னா அந்த சகரியா தான். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சகரியா தீர்க்கதரிசி இயேசுவின் அந்த பாடுகளுக்கு முன்பதாக, சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவர் எப்படி தம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களாலே அவர் ராஜாவாக கொண்டாடப்பட இருக்கிறார் என்பதை சகரியா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகள் முன்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசன வசனத்தை தான் நம்ம இப்போ முதலாவது படிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்ப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்பிராயிம் நின்று ரதங்களை, எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானமும் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். 2 வசனங்கள்ல பாருங்க, சகரியா தீர்க்கதரிசி இயேசுவின் காலத்துல நடக்க போற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்றார். அது என்ன சம்பவம்? அது சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரின்றார். சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிக்கூறு. ஏன்? இவங்க வாழ்க்கையை பாருங்க, அப்பப்ப சிறைப்பட்டு போய் அடிமைகளாகி இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையான லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் மிகவும் குறைவு, மிகவும் கம்மி. அவர்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு தவறு செய்வாங்க, ஏதாவது ஒரு பண்ணி போராளி தண்டிக்கப்பட்டு கொண்டு போயிட்டு சிறைப்பட்டு போவார்கள். அதுவும் பல ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க, சிறைப்பட்டவர்களாக இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க, நிர்கதியாக இருப்பாங்க, ஆதரவற்றவர்களாக இருப்பாங்க, அனாதையாக இருப்பாங்க, அவங்களும் அவங்க சந்ததியும். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்களை பார்த்து சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிக்கூறு கம்பீரி என்றார். எங்க வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு, ரொம்ப கஷ்டமானதா இருக்குது. எப்ப சிறைப்பட்டு போவோம், எப்ப அடிமையாகிறோம், எப்ப எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாம போகும், எங்களுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் பொழுது எங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? நீ களிக்கூறு, நீ கம்பீரின்னு சொல்றீரே, அதற்கான ஆதாரம் என்ன? எதுக்காக நாங்க களி கூறணும்? ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், மாறப்போகுது அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஆரம்பிக்கும் போதே பாருங்க அந்த வார்த்தையை சொல்லிடுறாரு, களிக்கூறு கம்பீரி அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? அதுதான் அடுத்த வார்த்தை. எதுக்காக? அது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்பதுதான். யார் உன்னிடத்தில் வருகிறார்? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உன்னிடத்தில் வருகிறார். அந்த உன்னிடத்தில் வார்த்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும், தனிப்பட்ட இஸ்ரவேலரையும், இன்றைக்கு வாழக்கூடிய, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்பக்கூடிய ஒவ்வொருவரையும் குறிக்கிறதா இருக்குது. இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவர் அவருக்காகவும் வரவில்லை, அல்லது குறிப்பிட்ட ஒரு இனத்திற்காகவும் வரவில்லை, அவர் ஒவ்வொருவருக்காகவும் வந்தார். அதனாலதான் தூதர்கள் தோன்றி சொல்லும்போது சொன்னாங்க, இது எல்லா ஜனத்துக்குமான மிகுந்த சந்தோஷத்திற்கான நற்செய்தி என்று சொன்னார்கள். இது எல்லா ஜனத்திற்கானது. அப்ப இந்த ராஜா, இந்த இயேசு என்கிற ராஜா
இவர் ராஜாவாக உன்னிடத்தில் என்ன பண்ணுகிறார்? அவர் வருகிறார். ஏன் இவர் ராஜாவாக வருவதனால நான் ஏன் களி கூறணும், நான் ஏன் கம்பீரிக்கணும்? அந்த அடுத்த வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. இதோ ராஜாவினிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர். எப்படிப்பட்டவர் அவர்? நீதி உள்ளவர். அப்படின்னா இனி உன்னிடத்தில் அநீதி நடைபெற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த நீதியான ராஜா உன்னை அரசால வருகிறார். இந்த நீதியின் ராஜா அரசால வருகிறதுனால இனி உன் வாழ்க்கையில, உன் எதிர்காலத்துல அநீதி என்பது உனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநீதி நடக்காது. என்ன நடக்காது? உனக்கு அநீதியே நடக்காதுன்றார். ஒண்ணு. அடுத்தது ரட்சிக்கிறவரும். எப்படிப்பட்டவரும் அவர்? ரட்சிப்புனா காப்பாற்றுகிறவர்னு அர்த்தம். இனி நீ அடிமையாய் போவதில்லை. இனி எந்த நாட்டு ராஜா வந்து என்ன கொண்டு போவான், அடிமை ஆவன்ற பயம் உனக்கு தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையிலும் அதேதான். ஏன் நான் இயேசுவை ராஜாதி ராஜாவாக வரவேற்க வேண்டும், அவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தங்களும் வாக்குறுதிகளும் கொடுக்கப்படுகிறது. அந்த ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த ராஜாவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நீதி உள்ளவர். அவர் உன்னை ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? ரட்சிப்புனா உன்னை காப்பாற்றுகிறவர். இனி எந்த தீங்கும் எந்த தீமையும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இனி எந்த சத்துருவும், இனி எந்த சதி நாச மோசங்களும் உன்னை எவ்விதமான தீமைகளுக்குள்ள கொண்டு போய் விட முடியாது. காரணம், இவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இவர் ரட்சிக்கிறவர். எப்படிப்பட்டவர் இவர்? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இவர் ரட்சிக்கிறவர். இவர் ஏன் இவரை ராஜான்னு சொல்லுங்க? ஏன்னா இவரை நான் ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். இந்த மோசமான உலகத்தில் பாதுகாப்பாக நான் இருக்க முடியும். எந்த மனுஷனையும் நம்பி நம்முடைய வாழ்க்கை வந்து பாதுகாப்பாக இருக்கும், செட்டில்டு லைஃப்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இயேசு ராஜாவை நம்பும்பொழுது மட்டும்தான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை அது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. என்னுடைய ராஜா அவர் ரட்சகராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? ரட்சகர். ரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது சொல்றாரு ரட்சிக்கிறவரும், அடுத்தது தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அது he was humble. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாழ்மைன்னா என்ன? யாரும் அவர் இடத்துல போயிட்டு அணுக முடியும், யாரும் அவர் இடத்துல போய் பேச முடியும். அவர் இடத்துல எந்த விதமான ஏற்ற தாழ்வும் அவர் இடத்துல இருக்காது. நான் வந்து ரொம்ப நல்ல ஆளு, நீ வந்து கெட்ட ஆளு, நான் வந்து இவ்வளோ படித்தவன், நீ வந்து கொஞ்சம் படிக்காதவன், நான் கொஞ்சம் உயர்ந்த ஆளு, நீ கொஞ்சம் கம்மியான ஆளு அப்படின்ற வித்தியாசமே இல்லாமல் தன்னை தாழ்மையோடு வெளிப்படுத்தக்கூடியவராய் அவர் இருப்பார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே கோயில்களில். ஹலோ, இன்னைக்கு மற்ற வழிபாட்டு முறைகளில் போய் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் யாரும் போக முடியாது, சாதாரண மக்கள் யாரும் போக முடியாது. ஏன்னா அவர் வேற, நீங்க வேற. தீட்டாயிடும். இப்படிலாம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தோடைய பழக்கம் அது. அப்ப உனக்கு ராஜாவாக உன்னிடத்தில் வருகிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தாழ்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதனாலதான் இயேசுவை அப்படியே பார்க்க முடிஞ்சுது. ஒரு சின்ன குழந்தை கூட இயேசுனுடைய மடியில வந்து உட்கார அளவுக்கு இருக்குது. ஒரு காட்டி கொடுக்கிறவன் கூட இயேசுவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற அளவுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். ஒரு மோசமான ஆள் கூட அவர் அப்ரோச் பண்ண முடிஞ்சுதுங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? சீசர் இடத்துல ஒரு முறை பரிசேயர்கள், பக்திமார்கள் வந்து மார்க்கத்தார்கள் வந்து வச்ச காரியம் என்ன, சொன்ன குறை என்ன இயேசுவை பற்றி? என்ன இந்த இயேசு பாவிகளோடும் ஆயக்காரரோடும் அவர் உணவு அருந்துகிறாரே, பரிசுத்தமாக வாழ தேவையில்லையா? நல்ல ஆட்களாக பார்த்து சேர தேவையில்லையா? இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அந்த இடத்துல தான் இயேசு பதில் கொடுக்குறார். பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை. நான் வந்து நோயை வாங்கிக்கிறதுக்காக போலப்பா, ஏற்கனவே நோயாளியாக இருக்கிறான், அவனுக்கு நான் யாராக இருக்கிறேன்? வைத்தியனாக இருக்கும்படி வந்திருக்கிறேன்னாங்க இயேசு. அப்போ இது முன்னோட்டமாய் அல்லது தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்படுகிறது. சீயோன் குமாரத்தியை கம்பீரி. இன்னைக்கும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதான். நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு யார்? நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் யார்? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? ஆமா, வேதத்துல பல இடத்துல நீங்க அதை படிக்க முடியும். ஏலி என்ற ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ஆனா அவனை விட்டுட்டு ஒரு இரவு நேரத்துல ரொம்ப ரொம்ப ஜூனியர் ஒரு சின்ன பையன், அண்ணாளுடைய மகன், ஒரு அறிவுமே கிடையாது அவனுக்கு, பாவம், ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் ஒண்ணுமே கிடையாது. அவனிடத்துல வந்து கடவுள் என்ன பண்றாங்க? பேசுறாரு. இது ஏலிக்கும் புரிஞ்சிருந்தது பாருங்க.
ஏலிக்கு என்ன புரிஞ்சிருந்தது? நான் எந்த கடவுளுக்கு சேவகம் பண்றனோ, எந்த கடவுளுக்காக நான் வாழறனோ, எந்த கடவுளுக்காக நான் வேலை செய்யறனோ, இந்த கடவுள் பெரியவங்கிட்ட தான் பேசுவேன், சின்னவங்கிட்ட நான் பேசுறதில்ல அப்படின்ற வித்தியாசத்தை பார்க்கக்கூடியவர் அல்ல. அவர் தாழ்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் அவர்? ஆமா, உலகத்துடைய காரியம் என்ன, கொஞ்சம் பந்தா பண்ணாதாங்க நம்மளை மதிப்பாங்க, கொஞ்சம் நம்மளை உயர்வா நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துல வந்து தம்மை வெளிப்படுத்தினார் பாருங்க. அப்படி வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால அடிமைகளாக இருக்கிறவர்களே, வாழ்க்கையில் ரொம்ப நொந்து ஒண்ணுமே இல்லாம யாராலும் மதிக்கப்படாம மிதிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறவர்களே, நீங்களும் இந்த சந்தோஷமா கம்பீரீங்க. ராஜா உங்களிடத்தில் வருகிறவராய் இருக்கிறார். ராஜா உங்களிடத்தில், ஆமா, வந்தவரை பற்றி பேசுறோம், அவர் வரப்போறாருன்றத முன் அறிவிக்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கிறார். அவர் எப்படி தம்மை ராஜாவாக ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட போகிறார் அப்படின்றதையும் சொல்றாங்க. எப்படி அங்கீகரிக்கப்பட போகிறாராம்? அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். எதன் மேல ஏறி வருகிறவர் அவர்? கழுதை குட்டி. இயேசுவை ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பிறப்பை ரொம்ப இழிவுபடுத்தி ஏளனப்படுத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள் தான். அவருடைய பூர்வீகம், அவருடைய எல்லாமே 33 வயசு வரைக்கும் வளர்ந்தது, படுத்தது, தூங்குனது எல்லாமே மாட்டு கொட்டா மாதிரி ஆகிட்டாங்க. பார்ன் அண்ட் க்ரோன் இந்த இது மாதிரி ஆகிட்டாங்க. அதை இயேசுனாலே ஒன்றும் இல்லாதவர், அவருக்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் வேதம் அவரை வேறு விதமாக காண்பிக்கிறது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் சகல மகிமையும் பொருந்தினவராய் இருக்கிறார். அவர் சகல மகிமை பொருந்த, எல்லா மகிமையும் இருக்கிறது. ஒரு ராஜாதி ராஜா, பெரிய ஆளு, பெரிய அரசர், அவங்களுக்கெல்லாம் இருக்கிற எல்லா மகிமையிலும் உயர்ந்த மகிமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் அப்படித்தான் கூறுகிறது. ஆனால் பிரசங்கித்தவர்களும் மதமா இதை நினைச்சு பரப்ப ஆரம்பிச்சவங்களும் எப்படி கொண்டு போயிட்டாங்க? இயேசு வந்து ரொம்ப ஏழ்மையானவர், மாட்டு கொட்டாதான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. அது பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன், அதுக்குள்ள அதிகமாக போக வேண்டாம். அதே போற ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சபையில். என்ன விளக்கத்தை கொடுப்பாங்க பாருங்கள். நீங்கள்லாம் உயர்ந்த இடங்களிலே வாழ ஆசைப்படுகிறீர்கள், உயர்ந்த வாகனங்களிலே வாழ ஆசைப்படுறீங்க. இயேசு பாருங்க, கழுதையின் மேல அவர் ஏறி வந்தவராய் இருக்கிறார். எதன் மேல ஏறி வந்தவராய் இருக்கிறார் அவர்? ஒரு போதகர் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க, இந்த பாம் சண்டேக்காக பேசுறாரு அவர். அதில் சொல்றாரு, தான் சபையில் இருந்த ஒரு பையன் விலை உயர்ந்த ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து என்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்காக காலையில் 8 மணிக்கெலாம் வந்து நின்னா ஃபோன் பண்ணிவிட்டு, நேற்று நைட்டு தான் டெலிவரி ஆச்சு பாஸ்டர், வாங்கிட்டு வந்தேன், அதனால் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணணும்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் இவருக்குள்ளே வெளிப்படுத்தினாராம். நானே இந்த உலகத்தில் இருக்கும் போது இதில் தான் போனேன், நான் கழுதையில் தான் போனேன். இவன் பாரு உயர்ந்த, அவர் கழுதையில் போனது தப்பு இல்லை. இப்போ நீ உள்ள உட்காந்துக்கிட்டு கழுதியாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஹலோ, வேதத்தை உன்னுடைய கண்ணோட்டத்தில் படிக்கக்கூடாது. பைபிள் காலேஜ்லாம் அதுக்கு தான், நல்ல பைபிள் காலேஜ்லாம் அதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் யாரும் சேரதில்லை. பைபிள் காலேஜ் தியாலஜியில் ஒரு தியாலஜி இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து எக்ஸிஜீசஸ் மெத்தடுன்னு பேர். அதுக்கு எக்ஸிஜீசஸ்னால் என்ன? ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கும்போது, ஒரு வசனத்தையே நீங்கள் படிக்கும்போது, இந்த சம்பவம் அல்லது அந்த வசனம், அந்த சூழ்நிலை எந்த பின்புலத்திலிருந்து எந்த காலகட்டத்தில் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை ஆராயணும். அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி வருவார் அப்படின்ற காரியம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த வாகனங்களிலே மிகவும் உயர்ந்த அல்லது மிகவும் உயர்வாய் பார்க்கப்பட்ட ஒரு வாகனம். என்ன வாகனம் அது? கழுதை வாகனம் தான். என்ன வாகனம் அது? கழுதை தான் மிகப்பெரிய வாகனம் அன்னைக்கு இருந்ததுலே. ஒரு பெரிய பணக்காரங்க, பெரிய செல்வந்தர்கள், ஒரு இன்னைக்கு எல்லாம் ஒரு காஸ்ட்லியாகவும் ஒரு 40 லட்சம் காரு, இல்லை ஒரு 50 லட்சம் கார், BMW இந்த மாதிரி ஒரு கார் வச்சுருந்தா எப்படி நம்ம பார்ப்போமோ அதை போல பார்க்கப்பட்ட ஒரு வாகனம் தான் இந்த கழுதை. இவங்க அந்த காலத்தில் போய் பார்க்கறதில்ல. 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கழுதை என்னவா இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு கழுதை அற்பமாக தான் இருக்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இருந்ததுலே உயர்ந்த வாகனமாக அது இருந்தது. உயர்ந்த
வாகனமாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை சந்திக்க எதில் போனா? நல்லதான் சொல்லுங்களேன், படிச்சிருக்கிறீங்களா? ராஜாவை சந்திக்க எதில் போனான்? எந்த வாகனத்தில் போனான்? ஆனால் சொல்லுங்களேன், இதில் தான் போனாம. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இப்போ நாளைக்கு உங்களை சிஎம் ஸ்டாலின் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறார். இப்போ அவர் இல்லை, எலெக்ஷனில் ஓட்டு போட்டால் தான் வருவார். 1000 பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே இப்போ போக வேணாம், அடுத்த வாரம் வச்சுக்கிறேன் நான். சிஎம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போமே. நாளைக்கு 10 மணிக்கு டைம் கொடுத்துருக்குறாரு, காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாருன்னா எப்படி போவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எப்படி போவீர்கள்? எப்படி போவீங்க? உங்கள் வீட்டில் கார் இல்லாமல் இருக்கலாம், வண்டி இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? குறைஞ்சபட்சம் சொல்லுங்களேன். இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போவீங்களா? இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போவீங்களா? குறைஞ்சபட்சம் சொந்தக்காரங்க அவங்க இவங்க யாராவது கார் வச்சுருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி, எப்போ காரை வாடகைக்காது கூட பெட்ரோல் நான் என்ன பண்ணிக்கிறேன் போட்டுக்கிறேன். ஏன்னா போய் பார்க்க போகிறவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் இருக்கிற இடத்துல ஆட்டோவை கொண்டு போய் நுழைக்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் சைக்கிளில் தான் வருவேன், உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அவங்களுக்கு, சிஎம்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அவர் சந்திக்க வரணும்னா இப்படி தான் வரணும்னு இருக்குது. சில நேரத்தில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவர் காரை கூட அனுப்புவார், இல்லை அவங்க ஆளுங்க காருங்க கூட அனுப்புவார். சமீபத்தில் ஒரு 2 சின்ன பசங்களை அவர் சந்திச்சிருந்தார். எப்படிப்பா அங்கேருந்து வந்தானுங்க? அவங்க ரொம்ப ஏழ்மையான பேக்ரவுண்ட் பசங்க. எப்படிப்பா வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டரோட காரில் இருந்து அங்கேருந்தே கூட்டிகிட்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கலாமே, பஸ்ஸை பிடிச்சி இறங்கி பஸ் ஸ்டாப்பில் நின்று 5 ரூபாய் ஷேர் ஆட்டோ பிடிச்சி என்ன பண்ணிவிடு சிஎம் ஆஃபீஸ் வந்துடுன்னு சொல்லலாமே. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ராஜாவை பார்க்க போகிறான்னா இருந்ததுலேயே உயர்ந்த வாகனத்தில் என்ன பண்ணுறான் போகிறான். இதெல்லாம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த போதகர்களுக்கு என்ன பிரச்சனை? என்னவோ அவங்க பாக்கெட்ல இருந்து எதையோ எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்துட்ற மாதிரி அவ்வளோ வருத்தப்படுறாங்க இருக்கிறத எடுத்து பேசுறதுக்கு. எங்க எல்லாம் செல்வந்தன் ஆகிட போறான், இல்லை பேராசை பிடிச்சவனா மாறிட போறான். யோசிச்சு பாருங்க. வாகனம்ன்றது நம்முடைய அனுகூலத்துக்காக தான் இருக்குது. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறான், அதுக்கு தான் உருவாக்குறான். கம்பெனிலாம் வச்சு எதுக்கு உருவாக்குறான் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவா? இல்லை, நமக்கு தான். ஒரு அவசரம், இல்லை ஒரு மழையில் போகிறீங்க, ஒரு வெளி வேலைக்கு போகிறீங்க, அதுதான் தேவைங்க. அப்போ இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மதிப்பிடக்கூடாது. கழுதை குட்டியின் மேலே வருகிறாருன்னு உடனே பாருங்கள், இயேசுவே அப்படி தான் வராரு. அதான் சொல்கிறேன், ஒரு போதகரே இப்படி தவறான விதத்தை போர்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஜனங்களுடைய மனம் புத்தி மாறவே மாறாது. அவங்க ஒன்று கீழே தான் இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிற எந்த நல்லதையும் அவங்க அனுபவிக்க முடியாது. அவங்க அனுபவிக்காட்டிக்கிட்ட போட்டோம், மற்றவங்களுக்கு அதை சொல்லித்தர முடியாது. பிள்ளைங்களுக்கு கூட சொல்ல முடியாது, நீ நல்லா இரு, என்னை விட நீ நல்லா மேலே வரணும், நல்லதை அனுபவிக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, கஷ்டமாயிடும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் கேட்டிங்கன்னா, இயேசுவே ரொம்ப ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தார், அவருக்கே ஒன்றும் கிடையாது, பேசுறது புரியுதுங்களா? எங்கள் அப்பா, நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓட்டி என்கிட்ட ஒரு வண்டியை கொடுத்தார், டிவிஎஸ் விக்டர்னு ஒரு வண்டி. அதான் என்னுடைய முதல் வண்டி. அந்த வண்டி ஓடவே ஓடாது, சுத்தமாக நகராது. முறுக்குனா கூட 30 தாண்டாது அந்த வண்டி. அந்த வண்டியில் ஒரு நாள் நான் வரேன் பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு 2007-08 வரேன். அந்த வண்டி தான் கொடுத்துருந்தாரு, லைசன்ஸ் எடுத்துகிட்டு தான் வண்டி என் கையில் கொடுத்துட்டாரு. புது வண்டி கேட்டால் அதெல்லாம் முடியாது, இதுதான் ஓட்டணுன்ட்டேன். சரி வாங்கிட்டேன். அதை நான் ஏதோ ஒன்று கிடச்சிது, சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், சரி இது கிடச்சிதேன்னு ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ இந்த தெருவில் இருந்து பக்கத்தில் ஒரு தெருக்குதாங்க, அந்த வழியாக தான் வருவேன் நான். அங்கேருந்த ஒரு கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்துவ விசுவாசி, அவர் பார்த்தீங்கன்னா பெரிய கார்லாம் அப்போயே வச்சுருந்தார், சைலோ கார்லாம் வச்சு வேலை வெட்டிக்கு போவோம், வீட்டிலே இருந்தார். ஆனால் சைலோ கார்லாம் இருந்தது. அவங்க அம்மா அப்பாலாம் பெரிய நிலம் வச்சுருந்தாங்க, அதில் வாங்கிக்கிட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டு அப்படியே மொட்டை மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதான் ஒரு வேலை, எந்த வேலையும் கிடையாது அவருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த வண்டியில் 80,000 கிலோமீட்டர் போய் மெக்கானிக்கிட்ட கேட்டால், இதுக்கு அப்புறம்லாம் சர்வீஸ் பண்ணலாம் வராதன்னின்ட்டார். இன்னும் அந்த மெக்கானிக் இருக்கிறாரு இங்கே இந்த பாரதி ஸ்கூல் பக்கத்தில். அப்படியே சொன்னார், இன்னொரு தடவை இந்த வண்டி எடுத்துக்கிட்டு சர்வீஸ் கிரிவிஸ்ன்னு வராது, இதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதுவா நின்றுடும் ஒரு நாள், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு ஓட்டு அப்படின்ட்டார். ஒரு 6,000 ரூபாய் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கேட்குறேன், இது எப்படியாவது நல்லா ஸ்பீடாக ஓடுற மாதிரி பண்ணி கொடுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எப்படிப்பட்ட அப்பா பார்த்தீங்களா?
அப்படிதான் கொடுத்தாரு. அந்த வண்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்போ தான் கால் வைக்கிறேன், அதுக்குள்ளே ஃபோன் எங்கள் அப்பாவுக்கு. உங்கள் பையன் அவ்வளோ வேகமாக அந்த வண்டியில் போகிறான், அவ்வளோ வேகமாக அந்த வண்டியில் போகிறான். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, அவன் சொல்லிட்டானே என்ன கேட்குறார், நீ ஏன்டா வேகமாக வந்த? அவரை பார்த்தேன், உனக்கே மனசாட்சி இருக்குதா? உனக்கே தெரியாது அந்த வண்டியோட கண்டிஷன்னுட்டு. 35 தாண்டாது, இன்னும் முருகுனாலும் 35 வேகமாக அவனுக்கு கண்ணு எரியுது பாருங்க. அவனுக்கு என்ன, ஏன் அதை சொல். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, இவன் வந்து மாங்கால்னு ஒரு ஊரில் கிராமத்தில் இருந்த ஆள் அந்த மனுஷன். அங்கே வந்து எங்கள் அப்பா போயிட்டு இந்த ஈவினிங் டைமில் பிரசங்கம் பண்ணுவார். இந்த சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆண்டவரை பற்றி சொல்கிறது, அந்த ஊழியத்தெல்லாம் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தார். அங்கே இருந்த ஆள் அவர். அப்போ போகும்போது அவர் ஒரு செட்டாக் வண்டி ஒன்று வச்சுருந்தார் இங்கே. அது கடைசியாக 4000க்கு தான் வித்தாருன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நல்ல வேலை அது எனக்கு கொடுக்கல. அது ஒரு பக்கம் தான் இன்ஜின் இருக்கும், அதெல்லாம் ஓட்டுறது பெரிய சாதனை, இன்றைக்கெலாம் ஓட்ட முடியாது யாரும். அது ஒரு வண்டி வச்சுருந்தார். அந்த வண்டியில் தான் போவார், அந்த வண்டியில் தான் ஊழியத்துக்கு போவார், செஞ்சுட்டு வருவார். அப்போ வந்ததுனால அப்போல்லாம் இந்த ஹீரோ ஹோண்டா இதெல்லாம் வந்த டைம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் பைக். எல்லாம் பைக் வச்சுருக்குறாங்க. இவர் இன்னும் இப்படி போட்டு கீரை போட்டு இப்படி முறுக்கிக்கிட்டு வரானே அப்படின்னு அவரும் ஒரு சாதாரணமாக பார்த்தது. என்னன்னா அடுத்த கட்டம் ஒரு டிவிஎஸ் விக்டர்னு ஒரு சின்ன வண்டி தான், அதை வாங்கினது கூட இவங்களால பொறுக்க முடியல. ஏன்னா இவங்க அப்பா ஒரு இது செட்டாக்க வண்டியில் வந்து ஒரு பையன் டிஎஸ் விக்டரில் போகிறதா 35 ஸ்பீடே தாங்க முடியல. கடவுள் அதெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. 15 வருஷம் கழிச்சு 220 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியை வாங்கிறதுக்கு உதவி செய்கிறார். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? அன்றைக்கி அந்த வண்டியில் போயிட்டு ஸ்டாண்டு போட்டு நின்று திரும்பி பார்க்குறேன். எனக்கு மறந்து போச்சு அதெல்லாம், நமக்கு எங்கே அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸ்டாண்டு போட்டு நிமிர்ந்து பார்த்தா அவர் அங்கே என்னை அந்த 35 கிலோமீட்டர் குறை சொன்னார் இல்லையா, அந்த அண்ணன் அங்கேருந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. இப்போ ஃபோன் பண்ண முடியாது, ஃபோன் பண்ணாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, அவர் எடுக்க மாட்டார். இப்போ எங்க பிரச்சனைன்னு சொல்ல வரேன், அவர் கிறிஸ்தவர், அவர் சபையில் இருக்கிறவர். ஆனால் அவருடைய மைண்ட் செட் என்னன்னா, கடவுள் ஏழ்மையானவர், கடவுளுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு விசுவாசி வாங்கலாம், விசுவாசி வந்து அவனுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான், ஏதோ ஒரு சம்பாதிக்கிறான், பிரசங்கம் பண்ணுறது இது வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது பலமுறை வியாக்கியானம் கொடுத்துட்டு நான் மூட்டை தூக்குறவர் உங்கள் வேலையை பார்த்தோன்னா நீலாம் செய்கிறது ஒரு வேலையான்னு கேட்பார் இல்லையா? மண்டிதரில் மூட்டை தூக்குறவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஒரு பச்சை கலரில் ஒரு துண்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு காலையில் 5 மணி 4 மணிக்கெலாம் போய் பாருங்கள், ஒரு டீயை குடிச்சிட்டு அத்தனை மூட்டை இறக்குவாங்க, ஏற்றுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. அவங்க உங்கள் வேலையை பார்த்து எப்படி சொல்லுவாங்க, எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட வேலை செய்கிற நீ பாட்டு வண்டி எடுக்கிற, முறுக்கிற, ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கிற, கையெழுத்து போடுறான்னு வாங்க. அவங்களுக்கு உங்கள் வேலை ஒன்றும் இல்லை தான். அதே போல தான் வேலையோட தன்மைனவோ அதுதான். ஊழியக்காரனோட வேலை என்னது, பிரசங்கம் செய்யுது, அவ்வளோதான். அது ஒரு நாள் பண்ணுறனோ இல்லை 4 நாள் பண்ணுறனோ இல்லை 7 நாள் பண்ணுறனோ, அது என்னுடைய விருப்பம். அது ஏன்னா இதுக்கு நான் தான் ஓனர். இதுக்கு கடவுள் அதிகாரியாக இருந்தாலும் இதை நான் எப்படி செய்யணுன்றது தான் இருக்குது. இது எந்த மனுஷனும் வந்து எனக்கு கேள்வி கேட்க முடியாது, எந்த டினாமினேஷன்லையும் இல்லை நான். ஆனாலும் எனக்கான மனசாட்சிகள், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் என்ன பண்ணுறேன், நான் செய்கிறேன். இது மற்றவங்களுக்கு வேலையை தெரிஞ்சாலும் சரி தெரியலினாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அவர் என்ன கனம் பண்ணுறாரா, அவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரா, அவர் என் தேவைகளை சந்திக்கிறாரா, அவர் என்ன உயர்த்துறாரா, அது போதுமானது. எல்லாருடைய அபிப்பிராயம் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் சபைகளில் வர கிறிஸ்தவர்களுக்கு அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஊழியம் செய்கிறவனே ஒரு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மை ஒரு விசுவாசிக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்குதுன்னா, இவங்க தங்களுடைய சொந்தக்காரங்களையோ அல்லது மற்றவர்களையோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா? இவங்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் முதல்ல மைண்ட் செட் மாறணும். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் வியாக்கியானமாக சொல்கிறேன் நான். என்ன, உன்னை தேடி வருகிறவர் ராஜா, அதுக்கான அடையாளம் என்ன? அவர் ராஜாவுக்குரிய ஒரு வாகனத்தில் அவர் என்ன பண்ணுவார், அவர் வருவார். ஒரு உயர்ந்த வாகனத்தில் என்ன பண்ணுவார், அவர் வருவார் என்பதை நம்புறீங்களா நீங்க? அதை அப்ப பாருங்க, அதை 10ஆம் வசனம், எப்பிராயிம் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதி சமாதானமும். யாருக்கு சமாதானம் தருகிறவர் அவர்? நடந்தோம் சொல்லுங்களேன். நம்ம ஜாதிகள்லாம் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள்னு அர்த்தம். பல பாஷைகளை பேசக்கூடிய பல பழக்க வழக்கங்கள் உள்ள மக்களுக்கு அவர் என்னவராய் இருக்கிறார்? அவர் இந்த ராஜா சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். சொல்றாரு,
சமாதானத்தை கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி எல்லைகள் பரியந்தமும் செல்லும். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. இந்த வர ராஜாவை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற இயேசு என்கிற ராஜாவை பூமியின் எல்லைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும். யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். எல்லா ஜாதி மக்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவை ரொம்ப சுருக்கி ரொம்ப குறுக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும். ஆனா இயேசு எப்படிப்பட்டவராம்? எல்லா உலகத்தில் இருக்கிற எந்த பாஷை பேசக்கூடிய, எந்த மொழி பேசக்கூடிய, எந்த ஊருக்கு எந்த பழக்கம் வழக்கம் இருக்கிற நாட்டுக்கு நீங்க போனாலும் யாரை பார்க்க முடியும்? நீங்க இயேசுவை ஆராதிக்கிற மக்களை பார்க்க முடியும் எங்க போனாலும். எப்படி இது முடிஞ்சது? பெத்லகேம் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு இயேசு உலகம் முழுவதும் இந்த நதி மட்டும் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் இவர் பேசப்படுவார், இவர் ஆராதிக்கப்படுவார், இவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். காரணம், இவரே உலகத்தின் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இவரை ஏற்றுக்கொள்ளாம, இவரை மறுதலிச்சுட்டு, இவரை தவிர்த்துட்டு ஒரு மனுஷனால வாழவே முடியாது. வாழ்க்கையில நிராகரிக்கலாம். இன்னைக்கு எந்த இயேசு தேவையில்லைங்க, அவர் பெரிய இது ஆச்சு பூச்சுன்னு எது வேணா பேசலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இயேசுவின் ஆளுகையை, இந்த இயேசு ஏற்படுத்தின இந்த ரட்சிப்பை இல்லாமல் போக பண்ணுகிற ஒரு மனிதன் இதுவரைக்கும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உலக சரித்திரத்துல 2 ராஜாக்கள் அப்படி எழும்பினாங்க பாருங்க இந்த உலகத்துல. நீரோன்ற ஒரு மன்னன், அவன் சொன்ன பாருங்க, என்னுடைய அரசாங்கத்தின் ஒரே ஒரு குறிக்கோள், நான் ஒரு நல்ல ஆட்சி பண்ணி இருக்கிறேன், ஒரு ராஜாவா இருக்கிறேன், நான் ராஜாவா இருந்து நான் இந்த ராஜாங்கத்தை முடிக்கிற நாட்கள், என்னோட உயிர் போற நேரத்துல எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா, இந்த இயேசுன்ற பேரை இந்த தேசத்துல மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க இருந்து அழிக்கிறது தான் என்னுடைய வேலை, அதை அற்றுப்போக பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல கொடூரமான கொடுமைகளை அரங்கேற்றினான் பாருங்க. பல கொடூரமான காரியங்களை அரங்கேற்றினான். கொடுமை பண்ணி, சித்திரவதை பண்ணி பலரையும் கொன்னான் அவன். ஆனால் பாருங்க, ஒரு யுத்தத்துல குத்துப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறான். உயிர் போகிற நேரத்துல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நீரோ மன்னன் சொல்றான் பாருங்க, வாய் திறந்து அவனுடைய ரத்தத்தை பாருங்க கையில எடுத்து வானத்துக்கு நேரா வீசி எறிஞ்சு சொல்றான், ஆண்டவராகிய இயேசுவே, நீ வெற்றி பெற்றாய். நீ என்ன பண்ணினாய்? வெற்றி பெற்றாய். உன்னை அழிக்கணும்னு நினைச்சேன், உன் பேர் இல்லாம போகணும்னு பார்த்தேன், ஆனா என்னால் அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு வந்தவர் தான் ஹிட்லர். அவருடைய ஒரே குறிக்கோள் அதுதான். ஹிட்லருடைய ஒரே குறிக்கோள் என்ன? யூதர்கள் அழிப்பது மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் அழிப்பது, கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாக வைத்திருக்கிற நம்பிக்கைகளை ஒழிப்பது. அழிச்சு காட்டுறேன் பாரு, கொத்து கொத்தா கொண்டு போய் சாவடிச்சான். ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் அவன் எப்படிலாம் சாகடிச்சான்னு போய் படிச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். இப்படிலாம் ஒருத்தர் இருந்தானான்ட்டு. ஆயிரக்கணக்கான மக்களை, 10,000 பேரை பாருங்க, ஒரு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு, ஒரு ரைஸ் மில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் உள்ள அடைச்சிட்டு எல்லா கதவையும் பூட்டிட்டு உள்ள விஷவாயை உள்ள செலுத்தி விட்டான் பாருங்க. சுவாசிக்க முடியாம கிறிஸ்தவர்கள் சேர்த்து போனாங்க. அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஒன்று மறுதலிச்சுட்டு வெளியே வந்துரு, இயேசு கடவுள் இல்லை, உழைப்பு தான் கடவுள் சொல்லிட்டு அவன் நாஸ்திகன் பாருங்க, வெளியே வந்துரு. இல்லையா, அவர் தான் கடவுள்னா உள்ளே செத்துப்போ. குழந்தைங்க, பெரியவங்க, வாலிபர்கள்னு கணக்கே கிடையாது. இது மாதிரி பல கொலைகளை பல விதத்தில் அரங்கேற்றி இருக்கிறான். இது ஒன்று தான், இது மாதிரி பல சம்பவங்களை செஞ்சு வச்சிருக்கான் ஹிட்லர் அவன். ஆனால் அந்த ஹிட்லருடைய முடிவு என்ன ஆயிடுச்சு? கடைசி வரைக்கும் அவனை இயேசுவின் நாமத்தை என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல. அவன் எப்படி அழிஞ்சான்றது தான் இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக இருக்குது. எப்படிப்பா செத்து போனான்றது இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது கிடைக்கவே இல்லை. அது பல கதைகள் அதில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்? இந்த நாமத்தை எதிர்க்கலாம், இந்த நாம, ஆனால் இந்த நாமத்தை அழிக்க ஒருவராலும் முடியவே முடியாது. எந்த மண்ணாலும் முடியாது, எந்த ராஜாதி ராஜாவாலும் முடியாது. காரணம், இவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இவருடைய மகிமைக்கு நிகரான மகிமை வேறு ஒருவருக்கும் இல்லை. சரி, இத இயேசு பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியா இருந்த சகரியா இதை முன்னதாக சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இது எப்படி நிகழ்வாய் நடத்தப்பட்டதுன்றதை படிக்கலாம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம், லூக்கா 19, லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம்
28வது வசனத்திலிருந்து, லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் பெத்தனியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது நம்முடைய சீஷர்களை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுது குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுத குட்டியை அவர்கள் அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். ஹலோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கழுது என்பது அன்னைக்கு இருந்த ஒரு உயர்ந்த வாகனம். அது சரி, இயேசு சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப 2 பாயிண்ட் அதில் இருக்குது. இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான பாயிண்ட், அது உங்களுக்கு ரொம்ப தேவையான பாயிண்ட், உங்கள் மைண்ட் செட்டை மாற்ற வேண்டிய பாயிண்ட். அது காரியங்கள் இருக்குது. 1, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஊருக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா இது வரைக்கும் ஒருவரும் ஏறிராத ஒரு கழுத குட்டியா பார்த்து என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கள்டார். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, யூஸ்டு வேணாம், பயன்படுத்தினது வேணாம், செகண்ட் ஹேண்ட் வேண்டாம், புதுசா பிராண்ட் நியூவா ஹலோ இருக்கிறதா பார்த்து என்ன பண்ணுங்க, ஆமாம் செலக்ட் பண்ணுங்கன்றார். செலெக்ஷன் எப்படி இருக்கணும் நல்லா சொல்லுங்களேன். நான் பொருளை மட்டும் சொல்கிறேன், வேறு எதையும் கற்பனைக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது. மனுஷங்களை வந்து பிராண்ட் நியூன்னு எதுவுமே கிடையாது. ஹலோ, ரட்சிப்பில் மட்டும்தான் பிராண்ட் நியூ இருக்குது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணனா இப்படி தான் பண்ணுவேன், கல்யாணமே ஆயிடக்கூடாது, 2வது திருமணம்லாம் பண்ண மாட்டேன். நான் 2வது திருமணம் சொல்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொல்கிறேன், ரூத்துக்கு ஆன மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கணும். அதிலெல்லாம் பிராண்ட் நியூ புதுசு செகண்ட் ஹேண்ட்லாம் கிடையாது. பொருளில் இருக்குது. இதில் இருக்குது. ஒரு கார் வாங்க போகிறீங்க, ஒரு வண்டி வாங்க போகிறீங்க. ஹலோ, எப்படி யோசிக்கணும்? நல்லா சொல்லுங்கள், எப்படி யோசிக்கணும்? ஒரு வீடு வாங்க போகிறீங்க, எப்படி யோசிக்கணும்? வாய் வருதா பார்த்தீங்களா? இந்த வெயிலுக்கே வாய் திறக்க மாட்டேன்றீங்கன்னா எப்படி எப்படி யோசிக்கணும்? எப்படி யோசிக்கணும்? அது பிராண்ட் நியூவா எப்படி இருக்கணும்? அது பிராண்ட் நியூ அப்படின்னு அர்த்தம். புத்தம் புதுசா ஒரு வீடுனா நல்ல வீடாக கட்டணும், புதுசாக கட்டணும். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு 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 லாங்குவேஜ், ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, பார்த்துருக்குறீங்களா? சீப் அண்ட் த பெஸ்ட். என்ன பெஸ்ட்டு? சீப்பா பெஸ்ட்? எப்படி சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் எப்படி கிடைக்கும்? 2மே வெவ்வேறு. சீப்புன்னு போயிட்டாலே அது சீப்பு தான். அது சீப்பில் பெஸ்ட்டு கேட்பாங்க நம்ம ஆளுங்க. அந்த மைண்ட் செட்லாம் மாற்றணும். நான் வளரும் போது அதெல்லாம் நிறைய முறை, 100கணக்கான முறை அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த மாதிரி பொருட்களை வாங்கியிருக்கிறேன். ஒன்று கூட உருப்படியாக இருந்ததில்லை, ஒன்று கூட திருப்தியாக இருந்ததில்லை. அதால் பிரச்சனை தான் அதிகம். ஒரு முறை என்ன ஒருத்தர் டிவிடி பிளேயர் வாங்குறதுக்காக கூப்பிட்டு போனார் பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. பிரகாஷ் ஏஜென்சிஸ் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு சொன்னார், இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு டிவிடி பிளேயர். அவர் ஒரு பேங்க் மேனேஜர் பாருங்க. எங்கள் அப்பாவும் கூட வந்திருந்தார். சரி, இதெல்லாம் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டவொடனே இவர் வந்து சொல்கிறார், இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஏன்னா அப்போ தான் எங்கள் அப்பா மனசு குழுன்னு இருக்குன்றதுக்காக அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டார். வாங்கி கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டு, நல்ல பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டனாக ஸ்டக் ஆச்சு, ஒவ்வொரு பட்டனாக நிற்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இங்கேருந்து மண்டி தெரு தாண்டி போனோன்னா அங்கே ஒரு எலக்ட்ரானிக் கடை இருக்குது. பெருகுதான்னு தெரியல. அது அங்கே தான் கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வர முடியும். அவன் பயங்கரமான ஆள். என்ன வச்சு அதுக்கப்புறம் நல்லா வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தான். கரெக்டாக அவன் செஞ்சு கொடுக்குறது ஒரு வாரம் தான் வேலை செய்யும் பாருங்கள். அடுத்த வாரம் ஒரு பக்கம் ஸ்பீக்கர் கேட்காது, அதுக்கப்புறம் பாட்டு ஒழுங்காக ஓடாது, மறுபடியும் எடுத்துன்னு ஓடணும். ஓடி அப்போ போகும்போதெல்லாம் 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா கொடுத்து கட்டி இருக்கிறதுலே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன ரேட்டுக்கு வருமோ அந்த ரேட்டை விட அதிகமாக என்ன பண்ணியாச்சு, செலவு பண்ணி கடைசியாக புத்தம் புதுசு ஒரு 6 மாதம் தான் பயன்படுத்தியிருப்பேன் பாருங்க. இதுக்கப்புறம் இது ரிப்பேர் பண்ணி நம்மளால் மாளாதுப்பா அப்படின்ட்டு தூக்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்தேன், நீயே வச்சுக்கோ. சரி, இதோட பெஸ்ட்டாக பண்ணி தரேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது
சீப் என்றைக்குமே சீப்பு தான். அது ஒரு நாள் பெஸ்ட்டாக என்ன பண்ணாது, மாறாது. செகண்ட் ஹேண்ட் என்றைக்குமே செகண்ட் ஹேண்ட் தான். பழசு என்றைக்குமே பழசு தான். மைண்ட் செட்டு மாற்றிக்கணும். பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லது எப்பவுமே நல்லது தாங்க. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்பவுமே மைண்ட் செட்டை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் கடவுளை அறிந்திருந்தீங்களா, ஆனால் கடவுளுடைய புத்தி என்ன, கடவுளுடைய சிந்தை என்ன, எதை செஞ்சாலும் நல்லதா செய், சிறந்ததா செய். ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை கர்த்தர் எப்படி உண்டாக்கினாரு, நல்லதென்று கண்டான். எப்படி கண்டார் அதை? ஆமாம், பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டு கொடுப்போம், எப்படி வந்து அழுகி தான் போகிறான் அப்படின்னு பண்ணலை. He done his best. அப்போ இயேசு பாருங்க, ஒரு வாகனத்தில் ஏறி போகணும்னு போது சொல்றாரு, ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுது குட்டியா பார்த்து பண்ணுங்க, நீங்க கொண்டு வாங்க. மாத்திக்கணும் பாருங்க மைண்ட் செட்டை. வண்டி வாங்குறேன்னா இன்னைக்கு சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம், இப்போ வாங்குறீங்க அவசரத்துக்கு. ஆனா ஒரு நாள் நான் நல்ல வண்டியை புது வண்டியா என்ன பண்ணுவேன், வாங்குவேன்ற கொள்கையில் வரணும். சாகிற வரைக்கும் செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் தான் அப்படின்னா அவங்களை யாரும் திருத்த முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, எங்கேயோ போய் கண்டதை கேட்டு கெட்டு போனவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் எடுத்து பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கிறிஸ்துமஸ் அப்போ ஒரு மனுஷனை சந்திச்சோம் பாருங்க, அவர் மட்டும் தனியாக வந்திருந்தார். இதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. அவர் இப்படியே என்கிட்ட சொன்னார், எனக்கு என் மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, வீட்டுக்கு போக பிடிக்கல, 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் நிம்மதி இல்லைன்னாரு. எந்த வீட்டில் தான் நல்லா இருக்குது, எந்த வீட்டில் தான் எந்த ஆண்களையாவது கேட்டு பாருங்க சந்தோஷமாக வீட்டுக்கு வரேன்னு வாழ்ந்து பார்த்தா தான் அங்கங்கே தெரியும் அப்படி இருக்குன்ட்டு. அப்போ அவர் அப்படி தான் ஒரே நிம்மதியில் அது இதுன்னு ஆச்சு பூச்சுன்னு ஒரே சரி நானும் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும் எனக்கு, இல்லாமலாம் இருக்காது. அப்புறம் அவர் சொன்னார் பாருங்க, நான் போட்டுக்கிறேன்ல இந்த டிஷர்ட் போட்டு வந்திருந்தார் பாருங்க, சொல்கிறார் நான் போட்டு வந்திருக்கேன் இந்த டிஷர்ட்டு, இது வெறும் 250 ரூபா. இது 250 ரூபா. இது வந்து எங்கள் ஊரில் வந்து யாராவது யூஸ் பண்ணி கொண்டு வந்து துவச்சி விற்றுருவாங்க, அதில் கம்மியாக கிடைக்கும், அதில் போய் தேடி நான் எடுத்துன்னு வந்து போடுறேன். நல்ல வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவருக்கு என்னென்னா பணத்தை செலவு பண்ண மனசு வரல. அப்புறம் எந்த மனைவி தான் சண்டை போடாமல் இருப்பா, எந்த பிள்ளைக்கு தான் மதிக்கும்? சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது யாருக்கு செய்கிறதுக்கு தான்? முதல்ல குடும்பத்துக்கு செய்கிறதுக்கு தான், பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு தான், பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு தான் நீ சம்பாதிக்கிற. சேமிப்புன்ற பேரில் மொத்தத்தையும் சேர்த்து வைக்கிறன்ற பேரில் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா எப்படி மதிப்பாங்க? எனக்கு என்னன்னா, இப்போ அவர்கிட்ட போய் நான் சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறார், கிறிஸ்துவ பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் சர்ச்சில் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 250 ரூபாய்க்கு மேலே வாங்கி போட்டிங்கன்னா அது பெருமை, அது திமிரு, அது வந்து பொருளாசை, இப்படிலாம் யாரும் போதிச்சிருக்கிறாங்க அறிவாளி. அதனால் இப்போ அவர்கிட்ட உட்காந்து நம்ம வியாக்கியானம் பண்ண முடியாது, விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்றே ஒரு ஜபம் தான் பண்ண முடியும், ஆண்டவரே நல்ல அறிவு நல்ல புத்தியை கொடுங்க, இனிமேலாவது போய் திருந்துட்டோம், தப்பு தான் மேலே இருக்குதுன்றதை உணரட்டும். மனைவி நேசிக்கிறான்னா சும்மா எப்படி நேசிக்க முடியும்? எல்லா நேரத்துலையும் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. நல்லதாக ஆசையை பார்த்து செஞ்சாலே பல பேர் அதை யோசிக்கிறது இல்லை, சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்குது. இவர் 250 ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுப்பாராம், அதை எடுத்து அவங்க போட்டுக்கணுமா, அவங்க எடுத்து வாழ்வாங்களாம். அது எப்படி மதிப்பாங்க? நீ 1000 கணக்கில் சம்பாரிச்சு பேங்க்கில் சேர்த்து வச்சிருக்கிறேன்ற எப்படி மதிப்பாங்க? எப்படி உன் மேலே மதிப்பு வரும், அன்பு வரும்? எதுவுமே வராதாங்க. அந்த மைண்ட் செட் எங்கிருந்து வருதுன்னு தான் சொல்கிறேன். அந்த மனம் எங்கிருந்து வருது, அந்த புத்தி எங்கிருந்து வருது, அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது? தவறான உபதேசங்கள். அதுவும் ஆண்டவரை குறித்த ஒரு தவறான உபதேசம். அவர் ஏழ்மையானவர், ஒரு ஒன்றும் இல்லைன்ற எண்ணங்கள். இல்லை நல்லதான் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறேன் நான். சீஷர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை அது, ஒருவரும் ஒரு காலமும் ஏறி இராத பார்க்கிற கழுதை குட்டி எனக்காக என்ன பண்ணுங்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். சரி, 1 பிராண்ட் நியூவா செலக்ட் பண்ணுங்கன்றார். 2வது பாயிண்ட் என்னதாங்க, நீங்கள் அவிழ்க்கும் போது யாராவது யாருக்காக அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டா அது யாருக்குன்னு சொல்லுங்க, அது யாருக்குன்னு சொல்லுங்க, அது நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஆமா, எங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கள். யாருக்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன். வாய் வரணுங்க, அது வராதுங்க, அது அவ்வளோ சீக்கிரம். புரியுதுங்களா இல்லையா? காலம் ஃபுல்லாக துரோகம் பண்ணுற மாமா மச்சானு கூட பார்த்து நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் செய்யவும் தோணும். நம்ம ஊரோட இயல்பு தான். காலம் ஃபுல்லாக நம்ம மேலே வைத்தறிச்சல் பட்டு நமக்கு குழி பறித்து நம்ம பேரை கெடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ண அந்த ஆட்களுக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வருது, நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து புத்தம் புதுசாக எடுத்துன்னு போய் கொடுக்க தோணும்.
ஆனால் கடவுளுக்குன்னு ஒரு காரியத்தை செய்யணும், அது கடவுளுடைய நாமத்துக்காக வரும் அப்படின்னு வரும்போது பாருங்க, அதெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் அது ஒரு கட்டளையாகவே வச்சுருந்தார். படித்து பார்த்தீங்கன்னா லேவியராகமத்தில் தெரியும். சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு பலியிடும் போது குருடானவைகள் ஊனானவைகள் இவைகள் ஒன்றும் பலிபீடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாதுன்றார். சுத்தமானதாக இருக்கணும், சிறந்ததாக இருக்கணும், தலையீற்று இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவனுடைய விழுந்து போன புத்தி பாருங்க, அப்படி தான் தோணும். அது அதில் தான் பல நேரத்தில் காணிக்கைகள்லாம் பாருங்கள், எந்த ஆட்டக்காரன் எந்த மளிகை கடைக்காரன் ஏன் ரோட்டில் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான் சில அவங்க நோட்டை. அந்த நோட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி போடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. நான் இருந்த சபையில் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். பல 10 ரூபா பல 50 ரூபாலாம் எடுத்து எங்கள் பாஸ்டர் காட்டுவார், பாட்டுக்கு இது எங்கடா நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்பார். இது எவங்க கையிலையும் கொடுத்தா வாங்க மாட்டான், நைஸாக கொண்டாந்து காணிக்க நேரத்தில் கொண்டாந்து போட்டிங்க, இது எடுத்துன்னு போய் எங்கே நான் கொடுக்குறதுன்னுவார். எவ்வளோ புத்தி எப்படி கெட்டு போயிருதுன்னு சொல்ல வரேன். நான் கடவுளுக்குன்னு ஒரு நம்பிக்கையில் செய்யும் போது அது எப்படி இருக்கணும், அது சிறந்ததாக இருக்கணும். அது சீஷர்கள் சொல்லி கொடுக்குறாரு, நீ போய் கழுத குட்டி அவிழ்க்கும் போது இது எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏன் அவருக்கு பிராண்ட் நியூவாக தான் வேணுமா, புத்தம் புதுசாக தான் வேணுமா, ஒருவரும் ஏறி இருக்காது கழுது தான் வேணுமா? எங்கள் ஊரில் வாடகைக்கு போகிறது இருக்குது, அதுக்கு போகிறது இருக்குது, அது வேணாமா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கள் ஆண்டவருக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்கள். அதெல்லாம் அது நம்ம சாதாரணமாக கடந்து போயிடும். அதனால தான் வாழ்க்கை சாதாரணமாக கடந்து போகுது. நன்மைலாம் நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கடவுளை குறித்து பார்க்குற அந்த கண்ணோட்டமே மாறணும். முதல்ல சீஷர்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு. சரி, ஒருவரும் ஏறிடாத கழுத குட்டியை கொண்டு வராங்க. இப்போ இயேசுவை எப்படி நடத்துகிறாங்கன்ற அடுத்த கட்டம் பார்க்கலாம். பாருங்க 36 பாருங்க. 36 அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா எப்படிப்பட்டவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசு எப்படின்னு அங்கீகரித்தார்கள் அவர்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், அவர். அதெல்லாம் சொல்லுங்களேன். அப்போ அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யார், அதெல்லாம் சொல்லுங்களேன். யார் நீங்கள்? ராஜாவுக்கு பிள்ளைகள் என்றால் யாராக தான் இருக்க முடியும்? புரியல. நாய் குட்டி போட்டால் என்ன குட்டியை போடும் சொல்லுங்களேன். நாய் குட்டியை கழுதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? கிடையாது. கழுது குட்டி போட்டால் ரொம்ப சந்தேகமாக இருக்குதுல்ல, ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு வருவோம், நீங்கள் குட்டி போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்குதுல்ல, உங்கள் குழந்தை என்னது சொல்லுங்களேன்? மனுஷ குழந்தையா இல்லை வேற மாதிரி இதை குரங்குட்டியா, ஹலோ புலிக்குட்டியா, சிங்கக்குட்டியா, என்ன குட்டி தான் பெற்றுருக்குறீங்க நீங்கள்? மனுஷன் அவங்க கிட்ட இருந்து வர்றது என்ன தான் வரும்? எவ்வளோ சந்தேகமாக இருக்கு பாருங்க. என்ன தான் வரும்? அதுவும் ஒரு மனுஷனை தான் வரும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ ராஜாவின் பிள்ளைகள் என்றால், ராஜா உங்கள் தேவன் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்றால் நீங்கள் யார் தான்? அதெல்லாம் சொல்லுங்களேன். உங்கள் சூழ்நிலைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் யார்? அதெல்லாம் சொல்லுங்களேன். ராஜான்னு அர்த்தம் நீங்கள் ஆளுகிறீர்கள்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். காலின் கீழே போட்டு மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா பிரச்சனைகளும் மேற்கொண்டு வருவீர்கள்னு அர்த்தம். ராஜான்ற சிந்தை இருந்தால் தான் அப்படி வரும். நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் ரொம்ப சாமானியமான ஆளுங்க அப்படின்னா போட்டு மெதின்னு மெதிக்கும் எல்லா பிரச்சனையும். மைண்ட் செட்டு மாறணும். சீஷர்கள் வாய் திறந்து சொன்னாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், நன்றிக்குரியவர். எப்படிப்பட்டவர் அவர்? நன்றிக்கு உரியவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடு தேவனை என்ன பண்ணினார்கள்? அவர்கள் புகழ்ந்தார்கள். இப்ப கவனிக்கணும். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதுகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஆமா, உம்முடைய சீஷர்களை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப என்ன பேசிட்டாங்க? ஒன்றும் இல்லை, அவரை ராஜான்னு சொல்லிட்டாங்க. இயேசுவை ராஜாவாக சொன்னதை யாரால் அங்கீகரிக்க முடியல? மற்ற மக்கள் இல்லை, சமாரியர்கள் அல்ல, ஊர் விட்டு வெளியிருக்கிற ஆள்லாம் இல்லை, உள்ள இருக்கிறவனே, வேதத்தை படித்தவனே, அங்கீகரிக்க வேண்டியவனே என்ன பண்ணவில்லை? அங்கீகரிக்கவில்லை. பரிசேயர்கள் யாரு? வேதத்தின்படி வாழுறோன்னு மார்த்தட்டிக்கிறவங்க,
அவர்களே இயேசுவை யாராக அங்கீகரிக்கவில்லை? ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. யாராக அங்கீகரிக்கவில்லை? ராஜான்னு சொல்லக்கூடாது, அதட்டும் வாயை மூட சொல்ல. அவங்கள எப்படி சொல்லுவானுங்க அவனுங்க வாய் திறந்து? நீ யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன். இன்னைக்கும் பாருங்க, அதான் நிறைய பேருக்கு பிடிக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? மாதாக்கு ஏண்ட செலவு, மாதான்னு ஒரு பேரை வச்சு அதுக்கு ஏண்ட செலவு இவ்வளோ பெருசு உருவாக்கி வச்சிருக்கீங்க, லட்சக்கணக்கில் எதுக்கு அதை செலவு பண்ணீங்கன்னு கேட்டா, இயேசுவே அந்த அம்மா கிட்ட இருந்து தான் வந்ததுன்றாங்க. சரி, அந்த அம்மா கிட்ட இருந்து வந்தால் அதுக்கு ஏன்டா, அந்த அம்மாவுக்கு ஏன்டா இத்தனை லட்சம் செலவு பண்ணி? இப்போ நம்ம ஊரே எடுத்துங்க, நம்ம சர்ச்சில் இருந்து அப்படி நேராக முடிகிற இடத்துக்கு போய் பாருங்க. ரொம்ப வருஷமா வெறும் அம்மாவுக்கு மட்டும்தான் சிலை இருந்தது. இப்போ பக்கத்தில் அப்பாவுக்கும் ஒரு சிலையை கொண்டாந்துச்சு. லட்சக்கணக்கு அதுக்கெல்லாம் செலவு. அதால யாருக்காவது புரோஜனமானா ஒன்றும் கிடையாது. அதால நடக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய தீம் என்ன தெரியுமா? ரோட்டில் அன்னைக்கு கூட பார்த்தேன், சின்ன சின்ன பிள்ளைங்க எக்ஸாம் டைம்லையா, எக்ஸாம் எழுத போதுங்க, பயம் வந்துருக்கும் எப்படியும், எல்லாம் கேண்டீனில் கொண்டாந்து சர்ச்சு உள்ளே இருக்குது, இது வெளியே 2 பக்கமும் வச்சுட்டான். ஃபஸ்ட்டு அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவையும் பார்த்துட்டு 2 பேருக்கு 2 கேண்டிலை கொளுத்திட்டு நேர் முழங்கால் படிக்கிட்டு, நம்ம பிள்ளைங்களால கூட முடியல அதெல்லாம், நேர் முழங்கால் படிக்கிட்டு நான் நின்னே கவனிச்சேன். நான் அது இன்னும் நான் அந்த ரோடு, மெயின் ரோடு, பஸ்ஸும் லாரியும் அது இதுவும் ஆறு அடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்திருக்கிற இடம் ரொம்ப பயபக்தியாக கும்பிட்டு இருக்குது பிள்ளைங்க. எப்படியாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிடணும், நல்ல மார்க் எடுத்தணும், இல்லை எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கணும், ரொம்ப மனம் உருகி வேண்டிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் பாவம் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது காதுகள் இருந்தும் கேட்காது, கண் இருந்தும் பார்க்காது. தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ள வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பக்தியை உணர்ச்சி வசத்தில் செய்யக்கூடாது, அறிவோடு செய்யணும், புத்தியோடு செய்யணும், வசனத்தோடு செய்யணும். அதை அவன் ஒரு மதம், அது ஒரு மதம். ரோமன் கேத்தலிக்ன்றது ஒரு மதம், அது சிஎஸ்ஐன்றது ஒரு மதம். அவங்களுக்குன்னு தனி கோட்பாடு இருக்கும். அவங்களுக்கும் வேதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேதாகமத்தை வச்சிருப்பாங்க, வேதத்தை போதிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செயல்கள் ஒவ்வொன்றும் வசனத்துக்கு நேர் எதிர்மாறாதான் இருக்கும். அதான் பிரச்சனைங்க. எதுவுமே இல்லை. சீஷர்கள் இயேசுவை ராஜான்னு சொன்னதை யாரால தாங்கிக்க முடியல? பரிசேயர்களால. இப்போ எப்படி நான் சொல்றது சிலரால தாங்கிக்க முடியாது பாருங்க. நான் ஒன்றும் அசிங்கமாக பேசலை, திட்டலை. சிலர்லாம் ரொம்ப கீழே இறங்கி பேசுவாங்க. ஏன் அவனுங்களே பேசிக்கிறானுங்க இப்போலாம், நம்ம பேச வேண்டியதே இல்லை. எங்கள் மாதாவை நீங்கள் சாக்லேட் பேப்பர்னு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. யாரா சொன்னது? யாரோ சொல்கிறாங்களாம், கனவுல சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உறுத்துது அவனுங்க. இப்போ சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டு பேப்பர் என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுருணும். சாக்லேட் ஏசுவான், பேப்பர் நான் சொல்ல, அவனுங்களே சொல்கிறான், யூடியூப்ல இருக்குது பாருங்க. அப்புறம் முட்டை, எங்கள் மாதாவை நீங்கள் முட்டை தோல்னு சொல்கிறீங்க, உள்ளே இருக்கிற கரு யாரு? ஏசுன்னு சொல்கிறீங்க. முட்டை தோலை தூக்கி போட்டுட்டு முட்டையை தான் சாப்பிடணும். யாரா சொன்னது? நாங்களே தான் சொல்லிக்கிறோம். வெறுப்பு உண்டாக்குறானுங்க உள்ளே உட்காந்துருக்கிற ஆளுங்களுக்கு. ரோமன் கேத்தலிக் ஜனங்க நல்ல ஜனங்க பாருங்க, அவங்களுக்குலாம் வசனத்தை கேட்கணும், கடவுளை அறிந்து கொள்ளணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாக்கிடணும். அவங்க இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் கேட்டக்கூடாதுன்றதுக்காக எப்படி இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி ஒரு வெறுப்பு ஏற்றுமோ, அரசியல் பண்ணும், அதே அரசியலை தான் சபைக்குள்ளே பண்ணுறாங்க. அதனால தான் பாருங்கள், அவங்க அந்த ப்ரேயருக்கெலாம் நாங்கள் வரமாட்டோன்னுவாங்க சிலவங்க. ஏன் வரமாட்டீங்க அப்படின்னா காரணம் இதுதான். ஏன்னா உள்ளே இருக்கிற ஆளுங்க பிரசங்கியார்கள் ஜனங்களுக்குள்ள அன்பை விதைக்கிறதுக்கு பதில், ஒருத்தர் அன்பாக பழகிறதுக்கு பதில் எதை உருவாக்கிட்டானுங்க? இவங்க நம்பிக்கையில் ஏதோ ஒரு பேசிட்டுமா, முட்டாளத்தனத்தை பேசி தான் ஆகணும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அறிவற்ற காரியங்களை பேசி தான் ஆகணும். அது ஒரு நாள் அங்கீகரிக்க முடியாது, ஒரு நாள் பார்த்து கடந்து போக முடியாது. பேசுறது புரியுதா இல்லையா? இப்போ ரோட்டில் நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க, ஒரு பையன் அவன் வண்டியில் வேகமாக போகிறான். உங்களுக்கு அந்த வேகத்தை பார்க்கும் போதே தெரியுது எங்கேயோ விழுந்து வார போகிறான்ட்டு. இயல்பாக பல பெரியவர்களை நான் பார்த்துருக்குறேன். அந்த வேகமாக போகிற பையனை பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேருந்து பதறிக்கிட்டு கத்திட்டு உட்காந்துருப்பாங்க. அவன் ஸ்லோவாக போகலாம்ல, எங்கே போகுது இது வேகமாக, எங்கே போய் முட்டை போதோ? ஏன் இவங்களுக்கு என்ன வேலை அது? ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நல்ல உள்ளம் அதை காமிக்குது. அவங்களுக்கு நான் எவன் வீட்டு பையனை எங்கே போய் செத்து சாவுது அப்படின்னு போயிருக்கலாம். அவங்க பதறாங்க. அதே பதற்றம் தான் நமக்கும். இயேசுவின் பெயரால் நீங்கள் இயேசுவை ராஜான்னு ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதில் யாரையோ கொண்டாந்து யாருக்கும் பேர் வச்சு யாருக்கும் ஒரு உருவத்தை பண்ணி அவங்கள வணங்க வச்சு அவங்கள பெருசாக காமிச்சு இவரை ஒன்றும் இல்லாமல் டம்மி பண்ண பார்க்குறீங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அது நீரோ மன்னனாலும் முடியல, ஹிட்லராலும் முடியல, உங்களாலும் அது போப்பாண்டவராலும் முடியாது.
எந்த ஆண்டவராலையும் முடியாது, போப்பாண்டவராலும் முடியாது. எது முடியாது? இயேசு ராஜா என்று அங்கீகரித்திருப்பதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தைரியமா சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர். எங்களுக்கு போப்பாண்டவர் யாரு கிடையாது, ஆண்டவர் அல்ல. எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான தலைவர், அவ்வளவுதான். அவர் எல்லாருக்குமான தலைவர் அவர் இல்லை. கிறிஸ்துவுக்கு ஒரே தலை தான் வேதம் சொல்லுது கொரிந்தியர்ல. நாம் சரீரங்களா இருக்கிறோம், நம்முடைய சரீரத்துக்கு தலை கிறிஸ்துவே. யார் மட்டுமே? கிறிஸ்து சபைக்கு தலையாய் அவர் இருக்கிறார். அப்ப சீஷர்களை இதுதாங்க எடுத்து காமிக்கிறாங்க ஜனங்களுக்கு. என்ன சொல்றாங்க இந்த காலகட்டத்தில்? குருத்தோலை ஞாயிறுடைய கான்செப்ட் என்ன? வருகிறவர் ராஜா, அவரை நாங்கள் புகழுகிறோம், அவரை ராஜாவை போல வரவேற்கிறோம் போது பரிசேயர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதட்டி அமைதியா இருக்க சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அவங்க? நம்முடைய சீஷர்கள் அதட்டும், ராஜான்னு சொல்றதை நிறுத்த சொல்லும். போதகன்னு சொல்லிக்கலாம், ஆனா யாரும் சொல்லக்கூடாது, ராஜான்னு சொல்லக்கூடாதுன்னு அதட்ட சொல்றாங்க. இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் அற்புதமான பதில். அது என்ன பதில்? அது 30-40 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால், யார் பேசாமல் இருந்தால்? சீஷர்கள் என்னை ராஜா என்று ஆர்ப்பரித்து இவர்கள் பேசாமல் இருந்தால், கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுவே கூப்பிடும் என்று? நீங்க சீஷர் அதட்டி அமைதியாக்கணும்னு பார்த்தீங்கன்னா கல்லுகளை வச்சு கூப்பிட வைப்பேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்க பட்டவன்றதை கல்லுகளை வச்சு பேச வைப்பார். அது இன்னும் பெரிய பாயிண்ட் ஆகிடும், அது இன்னும் பெரிய விளம்பரம் ஆகிடும், அது இன்னும் பெரிய மகிமை ஆகிடும். அதனால் அதோட அமைதி ஆகிட்டாங்க. அங்கே நடந்த சம்பவம் இதுதான் சகரியா சொல்றாரு. நீ சந்தோஷத்துக்கு கம்பீரி, ராஜா உன் இடத்துல வராரு, அவர் உன்னை ரட்சிக்கிறார், அவர் உன்னை பாதுகாக்கிறாரு, அவர் நீதியாய் உன் வாழ்க்கையில செயல்படுவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் தான் இங்க நிறைவேறுகிறது. லூக்கால நம்ம படிக்கிறோம். இயேசுவை இதே நாளில் தான் என்ன பண்றாங்க? அவர் எருசலேமுக்கு வரும்போது அவரை பின்பற்றினவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள், அவர் ராஜா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு புகழப்பட்டு அவரால் ஸ்தோத்திரிக்க செய்தார்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? செய்கிறோம். சரி, ஒரு சங்கீதத்தை பார்த்து நிறைவு செய்யலாம் பாருங்க. சங்கீதம் 24 சங்கீதம் எடுத்துங்க. இதுல ராஜாவை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனையை தாவீது கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அதான் பார்த்து முடிக்க போறோம். சங்கீதம் 24 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து பாருங்க. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? அதெல்லாம் சொல்லுங்களேன். கர்த்தர் யாராயிருக்கிறார்? இன்னைக்கான கான்டெக்ஸ்டே பேசுங்க. யாராயிருக்கிறார்? அவர் ராஜாவா இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? அது நல்லதான் சொல்லுங்களேன். அப்ப இந்த பூமி யாருடையது? நீங்க வீடு கட்டியிருக்கலாம், காசு கொடுத்து நீங்க வாங்கியிருக்கலாம், ஆனா யாருடையது? அது கர்த்தருடையது, கடவுளுடையது. அது கடவுள் தான் அதுக்கு சொந்தக்காரர். அவரு அவர் தான் உரிமை பாராட்டுகிறார். அவர் நினைக்கிறது தான் நடக்கும். ஹலோ, அவர் செயல்பட போறது தாங்க செயல்படும். நான் நிலத்தை விலை கொடுத்து வாங்கிட்டதுனால எந்த யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. விலை கொடுத்து வாங்கினாலும் எப்படி வாங்கினாலும் சரி, பூமியும் அது நிறைவும் யாருடையது? அது கர்த்தருடையது. யாருடையது? அது நிறைய பேருக்கு அதுல ஒரு பெருமை இருக்குது. நான் சொந்தமா விலை கொடுத்து வாங்கிட்டேன், நான் சொந்த இடத்த வாங்கிட்டேன். ஹலோ, அறிவில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு குரூப் அப்படிதான் இப்போ இங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. மூச்சுக்கு 300 தடவை இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வருது, நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கிட்டோம், நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கிட்டோம். முன்னே இருந்த இடம் வந்து அது கவர்மெண்ட் இடம், இது வந்து சொந்த இடம். கழுவி கழுவி ஊத்துறானுங்க. என்னன்னு, ஏற்கனவே நீ அங்கே தானே வளர்ந்த, அங்கே தானே வியாபாரம் பண்ண, இன்னைக்கு அதையே ஏளனமாக பேசினா. அதான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சொந்த வீடாக இருக்கலாம், சந்தோஷம் வச்சுங்க. ஆனால் பூமியும் அது நிறைவும் யாருடையது? அது அதான் சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு ஒரு வேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வாங்கிடுவீங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துடும். ஆனால் வாங்க போகிறீங்க, நான் ஒன்றும் வாங்கலை, ஒன்றும் வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க, வாடகை வீட்டில் இருக்கிறேன், வாடகை கொடுக்கறதுக்கு வேணால் கஷ்டப்படலாம், பணம் போதே அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இடமும் யாருடையது? அதெல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தருடையது. யாருடையது? அது கர்த்தருடையது. அதனால தான் ஆபிரகாமுக்கு தேவன் இப்படி சொன்னார், கால் மிதிக்கும் எந்த தேசத்தையும் நான் உனக்கு சொந்தமாக தருவேன், போய் நட அப்படின்றாரு. ஹலோ,
ஆபிரகாம் தேவன் சொல்றாருங்க, போய் நட. நீ நடந்து எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அது எல்லாம் யாருடையதா இருக்கும்? அது உன்னுடையதா இருக்கும்னாரு. உன்னுடைய ஆளுகை கீழே இருக்கும், உன்னுடைய ஆட்சி கீழே இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் பின் நாட்களில் கானான்னு ஒரு தேசம் வராங்க பாருங்க. அந்த தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி சொந்தமாச்சு? அவனுடைய தகப்பனாய் இருந்த ஆபிரகாம் அங்க தேவன் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு கால் மிதித்தான் பாருங்க. ஆண்டவர் சொன்ன கால் மிதித்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுத்தேன். அவனுக்கு வரல, அவன் பின்வரும் சந்ததிக்கு அது சொந்தமா என்ன பண்ணிச்சு? அது மாறுச்சு. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப முதல் மைண்ட்ல வைக்க வேண்டியது, இந்த பூமியும் அது நிறைவும் யாருடையது? அது கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளும் கர்த்தருடையது. இதெல்லாம் ஒரு பூமியா? இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. சிலர் அப்படி இருக்கிறாங்க, பக்தியில் ரொம்ப அதிகமாக போயிட்டாங்கன்னா எப்போ இந்த பூமியை சபிச்சு கெடுத்து வெளியேறுவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பூமியும் அது நிறைவும் யாருடையது? அது கர்த்தருடையது. நீங்க நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே பரவாயில்ல, இந்த பூமியில உம்முடைய பூமியில எனக்கு ஒரு நல்ல இடத்தை என்ன பண்ணி இருக்கிறீர்? கொடுத்திருக்கிறீர். இந்த பூமியும் அந்த நிறைவும் யாருடையது? அது கர்த்தருடையது. 2வது வசனம், அவரே அதை பாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஹலோ, கடலுக்கு மேலாக என்ன பண்ணி இருக்கிறாராம்? அந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறாராம். ஃபவுண்டேஷன். வீடு கட்டும் போது நம்ம போடுற ஃபவுண்டேஷன் ஒன்றும் கிடையாதுங்க. கடவுள் எவ்வளோ பேர் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கிறாரு. கடலுக்கு மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரா அந்த பூமியை. எதுக்கு மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரா? அதனால தான் கடல் வந்து நம்மளை இன்னும் அடிக்காமல் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடல் நினச்சா எவ்வளோ இன்னைக்கும் கடலுக்குள்ள பல, இப்போ மகாபலிபுரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மகாபலிபுரம் சைஸில் இருக்கிற ஊர் உள்ளே இருக்குதுன்றாங்க. நீங்கள் பார்க்குற அந்த மாதிரியான அந்த கோயில் மாதிரியான அந்த இடங்கள் எல்லாமே உள்ளே இருக்குதுன்றாங்க. கடலுக்குள்ளே போய் மூழ்கி போயிடுச்சு. கடல் அதை எடுத்துக்கிச்சு. அதை கடல் தண்ணி அது மூழ்கி அடிச்சிருக்குது. நமக்குலாம் நம்ம நினைக்கலாம், நமக்கு பீச் இங்கேருந்து 2.5 மணி நேரம் இருக்குதுங்க. இங்கே இந்த 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அதெல்லாம் அது கடலுடைய இதுக்கு மேட்ரே அது கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சுனாமின்னு ஒன்று வர வரைக்கும் கடலுடைய சீற்றம் எவ்வளோன்றது யாரும் கணிச்சதே கிடையாது. எத்தனோ கிலோமீட்டர் தள்ளி இருந்தவங்க வீடு, அவங்க நடந்து போயிருந்த நடைப்பயிற்சியில் இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் இழுத்துட்டு போச்சு. அதோடைய வலிமை அப்படிப்பட்டது. அது அவ்வளோ பெரிய வலிமைக்கு மேலே அஸ்திபாரத்தை போட்டு இந்த பூமி என்ன பண்ணியிருக்கிறாராம்? தேவன் நமக்கு வாழும்படியாக, தங்கும்படியாக, இருக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் யாருன்றதை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா பின்னாடி ஒரு பாயிண்ட் பேச போறாரு அவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி, இந்த வானமும் பூமியும் அவருடையதாக இருக்குது. அவர் தான் கடலுக்கு மேலே இந்த பூமி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் அஸ்திபாரம் போட்டு. 3வது வசனம் பாருங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கேட்குறாரு. இந்த பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் தான் இந்த பூமிக்கான ராஜாவா இருக்கிறார். சரி, இப்போ கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிற, பர்வதம்னா கடவுள் இருக்கிற இடத்துக்கு போகிறவன் யார்? இந்த பூமியே முழுசாக விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு பணம் இருந்தாலும் சொல்கிறேன், கடவுளிடத்துக்கு அந்த பணத்தை வைத்து கொண்டோ திறமைகளை வைத்து கொண்டோ கடவுளிடத்தில் யாரும் நெருங்க முடியாது. யாருமே என்ன பண்ண முடியாது? நெருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வேளை பணத்தை வச்சு தான் கடவுள்கிட்ட நெருங்க முடியும்னா அது கடவுளே கிடையாது. யார் நெருங்க முடியும்ன்றதை அடுத்த வசனத்தை சொல்றார். யார் நெருங்க முடியும்? 5வது வசனத்தில், மன்னிங்க 4வது வசனத்தில், கைகளில் சுத்தம் உள்ளவனும். நல்ல வார்த்தை பாருங்க. அது அந்த சுத்தம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா இருதயத்தை. கிளீன் ஹேண்ட்ஸ் இருக்குது. வெளிப்புறம் அழுக்கா இருக்கலாங்க, ஆனால் இந்த கைகளாலே செய்யக்கூடிய வேலை, இந்த கைகளாலே நீங்கள் நடப்பிக்கக்கூடிய காரியங்கள், கிரியைகள், எழுதக்கூடிய காரியங்கள், செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும்? அது ஆமாம், பரிசுத்தமாக இருக்கணும். ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. சுத்தம் உள்ளதாய் அது இருக்கணும். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்போ அந்த கையின் பிரயாசம் ரொம்ப முக்கியமானது. வேலை செய்கிறது ரொம்ப முக்கியமானது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பிரசங்கம் பண்ணுறது எனக்கான வேலை. இந்த பிரசங்கத்தை நான் வெறும் 20 நிமிஷமும் பண்ணலாம். ஆராதனையை நான் வெறும் 1 hour நடத்திட்டு போகலாம். புரியுதுங்களா? இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கெலாம் போனீங்கன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் சண்டேலே. அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஆராதனை மற்ற நாளில் கூட கிடையாது. வாரம் ஃபுல்லாக அவங்க அங்கி இல்லாமல் நல்லா பேண்ட் ஷர்ட்டில் ஜாலியாக வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், உட்காந்துருப்பாங்க. மாதம் 1ஆம் தேதியான மாதிரி தானாக அவங்க அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிவிட பணம் சம்பளமாக வந்துடும் அவங்க டினாமினேஷன்லேருந்து. அது டினாமினேஷன் அது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது இண்டிபெண்டன்ட் சர்ச். இது சொந்தமாக நானாக கவர்மெண்ட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி நானாக என் சொந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதை நடத்துகிறேன். கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே யார் தலையில் தான் வரும்? அது என் தலையில் தான் வரும். பேசுறது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இருக்கிறவங்க
உடன் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் பங்கு பெறுறீங்க அதில். ஆனால் இதில் இருக்கிற பாயிண்ட் என்ன, நான் நினச்சேன் 1 மணி நேரத்தில் எதனா பண்ண முடிச்சுட்டு போக முடியும். ஏன் இவ்வளோ நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், இது ஒன்றும் கடினம் இல்லை ஆனாலும் சொல்கிறேன், இருந்தாலும் எப்படியாவது நீங்கள் உண்மையை, சத்தியத்தை, கடவுள் யார் என்கிற அறிவு என்ன பண்ணணும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நோக்கங்க. நல்ல ஆசிரியருடைய அடையாளம் அதுதான். சிலவெல்லாம் பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாக் பீஸ் ஓரமாக வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பான். பார்த்துருக்குறீங்களா கவர்மெண்ட் டீச்சர்ஸு? சில ஆள்லாம் பெல் அடிச்ச பிறகு எடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்த சார்கிட்ட, சார் ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு கேட்பான். அவன் தான் யார்? ஆமாம், உங்களை பாஸ் பண்ணணும், நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிற ஆள் தான் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு பண்ணுவான். அப்போ அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். வெயில் காலம் பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமாக அமுச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி கறி குழம்பு செஞ்சுருக்க போகிறீங்க, அதை சாட போகிறீங்க, தூங்க போகிறீங்க, அவள் தானே. ஒன்றும் ஆகிடாது. அதாவது அங்கங்கே தான் இருக்கும். 12 மணிக்கு மேலே நான் தொண்டை கீழே இறங்காதானே, எல்லாம் இறங்கும். ஆனால் 12 மணிக்கு மேலே இதை பேச சொன்னீங்கன்னா நான் ஹலோ இல்லை, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா முதல்ல இதான் கேட்பேன், இந்த ஒரு பிரசங்கமான என்ன கேட்டிங்களா காது கொடுத்து? ரொம்ப அவநம்பிக்கையாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா இதை கேட்டிங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அசால்ட்டாக அந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்பீங்க. பேசுறது புரியுதுதான் உங்களுக்கு? அப்போ அதுதான் சொல்கிறாரு, நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால எதை ஒன்றா செஞ்சிடலான்னு அர்த்தம் கிடையாதுப்பா. கைகளில் சுத்தம் உள்ளவன். எதில் சுத்தம் உள்ளவன் அவன்? யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவானா கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. இருதயத்தில் சுத்தமா இருக்கணும். ஆத்துமாவை மாயைனா பொய்யான காரியங்களுக்கு ஈடுபாடு கொடுக்காம, கபடா என்ன பண்ணாம, கபடனா பொய்யாய் என்ன பண்ணாம ஆணையிடாம இருக்கிறவன் தானே விதத்தில் என்ன பண்ணுவான், அவன் ஏறுவான். அவன் தானே கடவுளை பார்க்க முடியும். ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட மனுஷனை தானே எதிர்பார்க்கிறாரு. இருதயத்தில் மாசு, கையில் கபடு, பொய்யான ஆணை, இப்படிப்பட்ட மனுஷனை கடவுள் விரும்புறதே இல்லை. அவன் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை ஏற்றுக்கொள்றது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஹலோ, உங்கள் வீட்டில் மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறீங்க, என்னென்னலாம் விசாரிப்பீங்க, நீங்கள் என்னென்னலாம் கேட்பீங்கல்ல, என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க அவர்கிட்ட? ஒரு மாப்பிள்ளையை ஒரு வீட்டில் ஒரு பையனை கொண்டு வரோம்னா அவருக்கு எந்த கெட்ட பழக்கமோ உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஹலோ, பையன் அவ்வளோதான் அப்படின்னு போக வேண்டியது தானே. உங்கள் வீட்டுக்கு வரான்னு முன்னே குடிக்காமல் இருப்பானா, சிகரெட் பிடிக்காமல் இருப்பானா, வேலைக்கு ஒழுங்காக போவானா, சம்பாதிப்பானா, பொண்டாட்டியை நல்லா பார்த்துப்பானா, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு என்னதுங்க? ஹலோ, அவங்களாவது அவங்க குடும்பமாது அப்படின்னு போகலாம்ல? போகிறதில்ல. இல்லை உங்கள் பொண்ணு நீங்கள் கொடுக்குறீங்க யாருக்கோ, கொடுக்கும்போது அதே கேள்வி தான் வரும். இல்லை பொண்ணை எடுக்கிறீங்க, அதே கேள்வி தான் இருக்கும். பொண்ணு வந்தால் வேலை செய்வாளா, சமைக்க தெரியுமா? இனிமேல் அதெல்லாம் கேட்க முடியாது. இனிமேல் அது கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம ஊரில் பேருக்கு தெரியுமா, சமைக்க தெரியுமா, இதெல்லாம் கேட்கவே முடியாது போல இருக்குது. கேட்டால் அதை விட பெரிய கெட்ட வார்த்தை எதுவும் இல்லைன்ற மாதிரி பண்ணுறாங்க. அது எப்படி கேட்கலாம்? நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இங்கே ஒரு 4 வீடு தள்ளி இருக்குது அந்த அம்மா. கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 7 மாதம் தான் ஆகுது. அன்றைக்கி ஏதோ முருங்காய் இங்கே நிறைய வருதுனால அது வாங்குறதுக்காக வந்துச்சு அந்த அம்மா. அப்போ சொல்லுது பாருங்கள், என் பொண்ணு எங்கே சந்தோஷமாக இருப்பான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கே சந்தோஷமாக இல்லைங்க அப்படின்னு. அடுத்த வெளியே நிற்கிறேன், என்ன சந்தோஷமாக இல்லை? எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் இதை செய் அதை செய், அந்த சமையலை பண்ணு இந்த சமையலை பண்ணுண்டு, இதுக்காக என் பொண்ணை நாங்கள் கொடுத்தேன் அப்படின்னு அந்த அம்மா. ஓ, அது சொல்லுது, என் வீட்டில் என் பொண்ணு காலையில் 10 மணிக்கு தான் எழுந்து பார்த்துறீங்களா, எல்லாம் ரெடியாக இருக்கும் அவளுக்கு டேபிளில். உன் பொண்ணு குடும்பம் நடத்த போயிருக்கிறாளா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாளா? குடும்பம்னா என்னன்னே தெரியறதில்ல. அதான் பார்த்தேன், நீ ஒரு ஆளே போதும் அவளை மறுபடியும் எப்படி வர வச்சிருவ வீட்டுக்கு, ரிட்டர்ன் டு ஹோம், டேடி ரிட்டர்னிங் ஹோம் மாதிரி. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், இது ஒன்றும் 2-3 மாதத்துக்கு யோசிக்க வேண்டியதில்லை, தானாக வந்துடும். பெண்களோட இயல்பு என்ன, நீங்கள் அவங்கள விட்டுருங்க. வேதாகம் வந்து எடுத்துங்க, ரெபேக்கால்னு ஒரு கேரக்டர் இருக்குது, சாரால்னு ஒரு கேரக்டர் இருக்குது. சாரால் கேரக்டருக்கே வருவோம். சாராளுக்கு 89 வயசு. என்ன வயசு படிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் 89 வயசுங்க. 2வது, சாராளுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரர்களும் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே. எத்தனை பேர் வீட்டில் யோசிக்க முடியுதா? 2000 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. சாராளுக்கு வயசு 89,
வீட்டுக்கு 2 பேர் தேவதூதர்கள்னா மனுஷங்க வராங்க, வந்து சொல்கிறாங்க இது போல் ஒரு உற்பத்தி காலத்தில் இன்னும் 12 மாதத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் வீட்டில் 2000 வேலைக்காரர் இருக்கிறாங்க, சமைக்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு எப்பா கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, சமைச்சு போடு அப்படின்னா சூப்பராக சமைச்சு போட்டிருப்பாங்க. யாரை கூப்பிட்டான் படிச்சிங்களா? யாரை கூப்பிட்டு வேலை வாங்கினா? 89 வயசு அம்மாவை கூப்பிட்டு, மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, வந்தவங்களுக்கு அப்பமும் சுட சுட ஆமாம் ஆட்டு இறைச்சியும் போடுன்றான். இருக்கிறத போடுன்னு கூட சொல்ல, செய்யின்றான். 89 வயசில் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நேரத்துக்கும் சொல்வதெல்லாம் உண்மையை கூப்பிட்றாங்க. என்ன கொடுமை பண்ணுறாரு தெரியுங்களா? வர வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் சர்ச்சில் தான் நடக்குது. நீங்கள் டிவியில் வருது, அது திரையில் வருது. முக்காவாசி பாஸ்ட்டுக்கு இந்த ஆலோசனை நேரம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கவுன்சிலிங் டைம் வேலையே தான். எது? சமைக்கிறது, துவைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீடை பார்த்துக்கிறது, ஒரே டென்ஷனாக இருக்குது. இதுதான் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இந்த காம்ப்ரமைஸ் தான் சபை பண்ணிட்டு உட்காந்துருக்குது. சொல்வதெல்லாம் உண்மையில் என்ன பண்ணுறாங்க அதுதான். என்னன்னா பாஸ்டரால் தைரியமாக பேச முடியாது, என்ன மாதிரி சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், ஆமாம் சாரால் 89 வயசில் வேலை செய்தால், 89 வயசில் புருஷன் ஆண்டவனேன்னு கூப்பிட்டா. அதனால தான் 90 வயசில் அவளுக்கு குழந்தை இருந்தது, 90 வயசில் சந்ததியை பெற்றெடுத்தால், 90 வயசில் அவள் பால் கொடுக்கிறவளாக மாறினாள். அவளை பார்த்து தான் எபிரியர் 12 சொல்லுது, விசுவாசத்தினாலே சாரால் கர்ப்பம் தரிக்க பெலன் அடைந்து. அவள் தான் ஆவிக்குரியவ. சும்மா ஜெபம் பண்ணுறேன் பைபிள் படிக்கிறது ஆவிக்குரியது இல்லை, அவங்க கிறிஸ்தவங்க இல்லை. லைஃப்பும் இப்படி இருக்கணும், வாழ்க்கையும் இப்படி இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும். இருந்தால் தான் சரி. அதுக்கப்புறம் தான் ரெபேக்கா மருமகை எப்படி வரா பாருங்க. ஈசாக்கை பெற்றெடுக்கிறா, 90 வயசில் இறந்து போயிடுறா. அவள் காலம் கடந்துருது, வயசாக இறந்து போயிடுறா சாரால். அம்மாவுடைய இறந்த துக்கத்தில் ஈசாக்கு இருக்கிறான். பொண்ணை தேடி அலையில, வேலைக்காரங்கிட்ட பொண்ணை வாய்ப்பை ஒப்பு கொடுக்குறான் வேலையை ஆபிரகாம். எலியேசர் போய் தேடுறான். எலியேசர் எப்படி தேடுறான் பொண்ணை? நான் 8 ஒட்டகங்களை கூப்பிட்டு போகிறேன், எனக்கும் என்னுடைய 8 ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணீர் கொடுக்கிறாளோ அவள் தான் யாரா இருப்பாள், என் எஜமானுக்கு மனைவியா இருப்பா. போறான், ஒரு கிணற்றண்டையில் போறான், ஒரு பொண்ணு வரா, யாருன்னே தெரியாது. அவகிட்ட கேட்குறான், தண்ணீர் கொடுக்குமா? ஒரு டம்ளர் தான் கொடுக்கலாம். 8 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு கேட்டிங்கன்னா தலை சுத்துது. கேலன் கணக்கில் குடிக்கும் அது. அதுக்கு ஒரு நீர் பையன் ஒன்று இருக்குது, அதில் சேர்த்து வேற வச்சுக்கும் அதுக்கு. அப்படி லிட்டர் கணக்கில் குடிக்கிற ஒரு ஒட்டகம், 8 ஒட்டகத்துக்கும் தண்ணி ஒன்றும் பைப்புலையோ டேப்லையோ வரல. துறவுன்னா கிணற விட ஆழமாக இருக்கும். கீழே இறங்கி எந்த விதமான இதுவும் இருக்காது, கீழே இறங்கி போய் எடுத்துட்டு வரா. 8 ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்து, எலியேசருக்கும் தண்ணீர் கொடுத்த பிறகு எலியேசர் அங்கேயே ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறான், ஆண்டவரே கரெக்டாக பொண்ணை காமிச்சிட்டீரு, காரியத்தை வாய்க்க போடணும். போனா அது ஆபிரகாமுடைய சொந்தக்காரனே இருக்கிறாங்க. போனா அங்க அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ளே வாரும். சரி, இவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒன்று இருக்காதோ அப்படின்னு உள்ள போன. கதை வேற மாதிரி எழுதி வச்சிருக்குது. என்ன? ரெபேக்காளுக்கே வேலை செய்யக்கூடிய தாதிமார்கள், ஒரு வாலிப பொண்ணுக்கு அவ சொன்னா வேலை செய்யறதுக்கான வேலைக்காரிங்க, அடிமை பெண்கள் இருந்தார்கள். எப்படி பார்த்துங்க, இன்னைக்கு எப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னா கூட சரி, நான் வேலை செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஒன்றும் வராது. கைகளில் நீ சுத்தமாகவே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் உன்னை அதிபதியாக வைப்பார். சொந்த குடும்பத்திலே பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சொந்த குடும்பத்திலே அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன், கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பேன், எனக்கு எல்லாம் ராஜாத்தி மாதிரி வரணும்னா இருக்கலாம். அப்போல்லாம் 75 நாள் வைப்பாங்க உங்களை. ஹலோ, அந்த மாதிரி லைஃப் சொல்கிறேன். எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, எனக்கு அப்படியே கால் மேலே. எங்கள் அப்பா வீட்டில் இதுதான் நிறைய பேர் பெண்கள் பேசுகிற வார்த்தை, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தான்னு. ஹலோ, புரியுதா இல்லையா? அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுவாங்க, பார்த்தீங்களா என் பொண்ணை எப்படிலாம் வச்சுருந்தேன், என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்ற, தங்கம் தகரம் ஆயிடுச்சா? ஹலோ, ஒன்றும் ஆகாது. வேலை செஞ்சுன்னா ஆரோக்கியமாக இருப்பேன், வேலை செஞ்சுன்னா நல்லா இருப்பேன், நல்ல மைண்ட் செட் இருக்கும்,
பொறுமை, சகிப்பு எல்லாம் உண்டாயிருக்கும். வேலை செய்யலைன்னா ஒன்றும் நம்ப போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல, வம்பு எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு பாரமாக மறுபடியும் போய் உட்காரப்பார். ஊராரெலாம் 4 கேள்வி கேட்டு அசிங்கம் பண்ணுற வரைக்கும் உனக்கு நிறுத்த போகிறதில்ல. அதனால தான் வேதத்தில் அப்படிப்பட்ட பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான். வேதத்தில் வேலை செய்கிற பெண்கள் தான் இருந்தாங்க. அதனால தான் ஈசாக்கு மாதிரி ஒருத்தன் கிடச்சான். பணக்கார மாப்பிள்ளையா வேணுமா, துறவில் இறங்கி தண்ணீர் மொழ்கிற மாதிரி பார்த்துக்கோ, வீடு நல்லா கூட்டி பெருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கோ. ஹலோ, புரியுதா இல்லையா? பெரியாரிசம்லாம் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் பாதி, என் புருஷன் பாதி, அதுக்கு நீ புருஷனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியே இருக்குது. உங்களுக்குலாம் அப்படி தான் சொன்னால் தான் ஒரு கேட்டகரி இருக்குதுங்க பூமியில். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவன் கல்யாணம் பண்ணிக்கோ. அதனால் நீ பாதி அவர் பாதி, ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. 10 மாதத்தில் 5 மாதம் அவர் வயதில் இப்போ 5 மாதம் ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. பாவம் அவங்களுக்கு. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்தால் அதையும் பண்ணுவாங்க. பேசுறது புரியுதா உங்களுக்கு? எங்கள் பாட்டிக்கெல்லாம் 9 குழந்தைங்க. 9 குழந்தை பிறந்து 87 வயசில் இங்கே இருந்தாங்க பாருங்கள். அவங்க தான் பெருக்குவாங்க, மேலே கீழே எல்லா இடமும் பெருக்குவாங்க. 9 குழந்தைங்களும் பெற்று எடுத்துட்டு, ஹலோ, 87 வயசில் என்ன பண்ண முடியுது அவங்களால? பெருக்க முடியுதுன்னா இன்னைக்கு என் பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. சின்னதாக 2 வாட்டி தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாலே கால் வலிக்குது, முட்டி வலிக்குது. என் பையன் வந்து தூங்கி எழுந்தாலே கால் வலிக்குது, அமுத்தி விடுன்றான். இது மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தால் ஒரு நாளும் இது. அதனால தான் அப்பப்போ மாதக்கணக்கில் எஸ்கேப் ஆகிடுது வெளியே. உள்ளே இருந்தால் நம்மளால் முடியாது. பெல்ட்டு தான் வேலை செய்யும், வேலை செய்யணும். அதெல்லாம் சொல்கிறேன், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் அப்படின்னா சோம்பேறி இல்லை. ஹலோ, நல்லா தூங்குறவன் இல்லை, தூங்கு மூஞ்சி இல்லை, தூங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சோம்பேறிகளுக்கு ஒரு நாளும் தேவனிடத்தில் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. யார் ஏற முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசற்றவன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படிப்பட்டவனா இருக்கிறதுக்கு தான் பேசுறாங்க. பேசிட்டு முக்கியமான ஒரு பாயிண்டை கொண்டு வர்றார். 5ஆம் வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும். யாரால் ஆசீர்வாதத்தையும்? ஆசீர்வாதம் யாரு கிடைக்குது? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசற்றவன், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். சர்ச்சுக்கு வந்ததுனால ஆசீர்வாதம் கிடையாது. ஸ்கூலுக்கு போனதுனால நீ பாஸ் ஆகிட முடியாது ராஜா. அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது எங்கேயாவது? ஸ்கூலுக்கு வந்துட்டு அதனாலே உனக்கு பாஸ் போட்டுறேன்னா 9வது வரைக்கும் போடுவாங்க. 10வது பப்ளிக்கில் பேபேட்னா முடிக்கணும். நீ பிரசாந்த் எங்க கீழே போயிருப்பான். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? 9th வரைக்கும் அந்த கிரேஸ் வேலை செய்யுங்க, அந்த கிருபை வேலை செய்யுது. இப்போ நம்ம ஊரில் 9வது படிக்கிற வரைக்கும் எப்படியாவது பாஸ் பண்ணி போட்டுரு. கழுத படிக்குது, படிக்கல, மார்க் வாங்குது, வாங்கலை, 9வது வரைக்கும் தள்ளி விட்டுரு. 9வதுக்கு மேலே என்ன பண்ணும்? அது படித்து, அது எழுதி, அது மார்க் வாங்கினாதான் அடுத்ததுக்கு என்ன பண்ண முடியும்? மேலே போக முடியும். பேசுறது புரியுது? அதே தான் அதே மாதிரி தான் சர்ச்சும், அதே போல தான் கடவுளும். நான் வெறும் காலை ஆட்டிக்கிட்டு இருப்பேன், எல்லாமே நடக்காது. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கலாம், அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். இருந்தாலும் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் இருக்கிறவன் நான் கர்த்தரால் என்ன பெறுவானவன்? ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் எதை பெறுவானவன்? நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யார் செய்யறது இதை? யார் செய்ய முடியாது? யாக்கோபு என்னும் சந்ததி. எந்த சந்ததி அது? இதுவே அவரை விசாரித்து சமூகத்தை நாடுகிற. எதை நாடுகிற? சிம்பிளா சொன்னா, கடவுளை தேடுற மனுஷன் வேலை செய்யறவனா இருப்பான். கடவுளை தேடுற மனுஷன் ஆத்துமாவை மாயைக்கு, பொய்க்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். கடவுளை தேடுகிற மனுஷன் இருதயத்துல மாசற்றவனாய் இருப்பான். எப்படி பாருங்க, இவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். இவன் கையின் பிரயாசத்தை தான் கடவுள் ஆசீர்வதிப்பாரு. இவனை தான் கடவுள் என்ன பண்றாரு? நீதியை பெற செய்வாரு, நல்ல நன்மையை பெற்றுக்கொள்வான் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படிதான் யாக்கோபு என்னும் சந்ததி இருக்கும். இப்படிதான் கடவுளை தேடுற மனுஷன். நம்புறீங்களா நீங்க அதை? சரி, இப்ப கடைசியா பாருங்க 7ஆம் வசனம். வாசல்களே உங்கள் எதை உயர்த்துங்கள்? தலைகளை. இந்த தலைகளை அப்படின்னும் போது உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த உயர்வான எண்ணங்கள், உள்ளம் முக்கியமா, மனம், இருதயம், இதெல்லாமே தான். வாசல்களே உங்கள் தலைகளை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் உயர்த்துங்கள். அனாதி கதவுகளே என்ன பண்ணுங்கள்? உயருங்கள். எதுக்கு உள்ளத்தை திறக்க சொல்றாரு? எதுக்கு உள்ளத்தை விரிவாக்க சொல்றாரு? நிறைய பேர் பூட்டியே வச்சிருக்கிறீங்க உள்ளத்தை. ஏதோ பெரிய பொக்கிஷம் உள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறீங்க.
நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது இல்லை, நிறைய பேர் ஆண்டோட வசனத்தை உள்ள கொண்டு போறது இல்லை, உள்ளத்துல கொண்டு போறது இல்லை, வசனத்தை முழுமையா நம்புறது இல்லை. காரணம், உள்ளத்துல ஏதோ பெரிய பொக்கிஷம் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் குப்பை. என்ன பொக்கிஷம்? ஏன் ஆண்டோட வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன் ஆண்டோட ஏற்றுக்கொள்ள முடியலன்னு போய் பாருங்களேன். என்னென்னவோ பேசுவாங்க, ஜாதியை பத்தி பேசுவாங்க, மதத்தை பத்தி பேசுவாங்க, எங்க 4 தலைமுறை அப்படின்னு பேசுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறதுனால இந்த இயேசு என்கிற ராஜாவை அவர்களால் உள்ளத்தில் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருடைய வழிகளின்படி நடக்க முடியல. இருதயத்தை பூட்டி வச்சுக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள் கூட அப்படிதான். இருதயத்தை, தேவனுடைய வசனத்தை உள்ள கொண்டு போய், ராமா இதான் சத்தியம், இதான் நான் கேட்டுக்கிறேன், இதன்படி தான் வாழணும், இப்படி இருந்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி இருக்குது அப்படின்னு வாழறது இல்லை. உள்ளத்தை மூடி வச்சுக்கிட்டு வெறும் வாயில ஆண்டவரை துதிக்கிறாங்க, வாயில வசனத்தை படிக்கிறாங்க, வெறும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹலோ, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, மக்கப் பண்ணி படிக்காதன்னு. என்ன பண்ணி படிக்காத? ஆமா, ஏன்? புரிஞ்சு படி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. படிப்புன்றது எதுக்கு? உன்னுடைய மூளைக்கான ஒரு எக்ஸசைஸ், அது பிரெயினுக்கான எக்ஸசைஸ். அது நீ படிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தினா, நீ வளர வளர எந்த வேலை செய்யும் போதும் எல்லா காரியத்திலும் உன்னுடைய அறிவு வெளிப்படும், உன்னுடைய ஞானம் வெளிப்படும். சரியானதை உன்னால தேர்ந்தெடுக்க முடியும், சரி தவறு என்னது என்பதை உன்னால புரிந்து கொள்ள முடியும். ஆனா நீ மக்கப் பண்ணி படிச்சினா, ஹலோ, ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. ஒன்னுத்துக்கு என்ன பண்ணாது? மார்க் ஒன்னா கிடைச்சிருக்கும், உனக்கு மார்க் ஒன்னா கிடைக்கும். அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு ரியாலிட்டி லைஃப்ல உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இதே எஸ்பிஐ பேங்க்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செல்லான் ஃபில்அப் பண்றதுக்காக போறேன். அப்ப பின்னாடி என் கூட படிச்சவன் இன்னொரு பையன் இருக்கிறான், பின்னாடி இருக்கிறான் பாருங்க. அவன் முடிச்சுட்டு நான் போறேன், என் கையை பிடிச்சி, கொஞ்சம் நீ எனக்கு என்ன பண்ணு, என் கையெழுத்து நான் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்பவே நான் டாக்டர் ஆகிட்டதுனால என் கையெழுத்து என்னால் மட்டும்தான் படிக்க முடியும். அப்படி எழுதிட்டு இருக்கிறேன். இவன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் எழுதி கொடுலாம். இங்கே பாரு, எழுதிலாம் தரமாட்டேன். இப்போ என்ன பிரச்சனை? இல்லை, இதில் நிறைய இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கேயும் பேர் கேட்குறான், இங்கேயும் பேர் கேட்குறான், இங்கேயும் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறான், இங்கேயும். ஏன்னா எஸ்பிஐ எல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. அப்போல்லாம் போய் கேட்டிங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க, கரிச்சு கொட்டுவானுங்க. இப்போ தான் எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்றான், கிட்னி திருடுற மாதிரியே உள்ள. ஏன்னா ஒன்றும் வியாபாரம் ஆகிறது இல்லை. இப்போ அங்கே எல்லா வேலைக்கும் மிஷினை கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றும் உள்ள இல்லை. இப்போ எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்போ போனீங்கன்னா தீர்த்து விட்டுருவாங்க, எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாங்க. அதனால் பரவாயில்ல, கூட படித்தவங்ககிட்டயே மானம் போட்டுன்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்போ தான் சொன்னேன், ஏன்டா டேய், இது கூட பேசிக்காக தெரியாமல் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வயசானவங்க கூட அழகாக ஃபில்லப் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு செல்லான் ஃபில்லப் பண்ணுறது உனக்கு என்னடா அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? அப்படி ஒரு இது பயம், கூடவே நில்லுன்ற. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது பாருங்க, கூடவே நில்லுன்றான், போவாதன்றான். வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஏன் இதுதான் சொல்ல வரேன். படிப்பை வந்து புரிஞ்சு என்ன பண்ணலாம், படிக்கல. ஆனால் நல்ல மார்க் எடுத்தான், ப்ளஸ் டூலாம் 1000க்கு மேலே எடுத்தான், 1200. அப்போ 1050 மார்க்கும் நம்ம எடுத்தது. அது இன்ஜினியரிங் போய் சேர்ந்தான். என்ன பிரயோஜனம்? ஒன்றுதும் இல்லை. அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், 4 வசனம் தெரியும், எனக்கு 4 பைபிள் தெரியும், நான் நேர்முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண தெரியும்னா அதால் 10 பைசா பிரயோஜனம் வாழ்க்கையில், லைஃப்பில் கிடையாது. உங்களுக்கே அது பிரயோஜனப்படாது. உங்கள் பயத்தை உங்களால் மேற்கொள்ள முடியாது, உங்கள் அவநம்பிக்கை உங்களால் மேற்கொள்ள முடியாது, நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதர்களாக வாழவே முடியாது. ஏன்? மனசை திறந்து, உள்ளத்தை திறந்து, தேவனுடைய வசனத்தை, சத்தியத்தை உள்ள ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உண்டாகணும் பாருங்க. இயேசுவை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்கிற அந்த பக்கம் உள்ள வரணும் முதல்ல. அது வந்தாதான் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல சொல்றார், வாசல்களை, உங்களுக்கு கதவுகளை, தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை, கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா என்ன பண்ணுகிறார்? அவர் உட்பிரவேசிப்பார். நல்ல வார்த்தை பாருங்க. என்ன ராஜா இவர்? உங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அது எப்படிப்பட்டவர்? அவர் மகிமையின் ராஜா. மகிமைனா உங்களுக்கு புரிய நினைக்கிற க்ளோரியஸ் கிங் இருக்குது ஆங்கிலத்தில். அப்படின்னா எல்லா உயர்வான தன்மைகளும் உடையவராய் இருக்கிறார் அவர். இந்த மகிமையின் ராஜா எங்க பிரவேசிக்கிறார்? அவர் 8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையின் ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அவர்
நல்லா சொல்லுங்களேன். வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் ராஜாவை வரவேற்றார்கள். அந்த ராஜா இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டதை நினச்சிருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, உங்கள் உள்ளத்தில் உங்கள் கதவுகளை திறந்திருக்கிறீங்களா எல்லா காரியத்துக்கும்? ஹலோ, உங்கள் வாசல்களை உயர்த்தி இருக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ சத்தியங்களுக்கு அல்லது எவ்வளோ வார்த்தைகளுக்கு நீங்கள் மூடி வச்சிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சொல்றார், திறவுங்கள், let the king enter into it. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். மகிமையின் ராஜா என்ன பண்ணட்டும்? அவர் உள்ள பிரவேசிக்கிட்டோம். அவர் உள்ள வந்தா நீங்க பாப்பீங்க, அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர்? ஆமா, வாழ்க்கையில் நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வாழ்க்கையில் நல்லவங்கன்ற பேர் எடுக்கணும், நல்லவங்களா இருக்கணுன்ற முயற்சி மட்டும் வேண்டாம். ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? நீங்க நல்லவங்களா இருக்கிற மாதிரியே வல்லவர்களாயும் இருக்க வேண்டும். யாராயும் இருக்கணும் நீங்க? ஆமா, யூ ஷுட் ஹேவ் த மைட். ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பராக்கிரமம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கணும். ஒரு நீதியை நடப்பிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இந்த உலகத்துல சாத்தியம். இந்த மகிமையின் ராஜா அவர் உங்களுக்குள் பிரவேசித்தால் சாதாரணமான மக்களாகிய நீங்கள் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள மக்களாய் மாறுவீர்கள். நம்புறீங்களா நீங்க? கிதியோனுக்கு அப்படிதான் சொன்னார். கிதியோன் பயந்து ஓடி ஒளிஞ்சிருந்த ஒரு மனுஷன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. உன் பேர் இது வரைக்கும் பயந்தாங்கோலின்னு இருக்கலாம், பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிஞ்சவன் இருக்கலாம், ஆனால் இப்ப கர்த்தர் உன்னும் கூட இருக்கிறாரு. அதனால நீ யாரா இருக்கிறாய்? பராக்கிரமசாலி, நீ தலைவனா எழும்புவாய். அதனாலதான் அவங்க கூட பாருங்க, 400 பேர் கூட சேர்ந்து எதிரிகளோட போரிடும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கிதியோனுடைய பட்டயம். யாருடைய பட்டயம் அது? ஒரு காலத்துல பயந்தாங்கோலின் பேர் வாங்கின கிதியோனு தான். பின் நாட்களில் யார் என்று பேர் வாங்குறாம? பராக்கிரமசாலி. எப்படி வாங்கின அந்த பேரை? கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு அந்த கர்த்தர் நமக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். வாசல்களை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் திறவுங்கள். உள்ளங்களை திறக்கப்படட்டும், கதவுகளை திறக்கப்படட்டும். அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20 முதல் 21 வரைக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரைக்கும். இதோ வாசற்படியில் நின்று கதவை, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். எங்க நின்று தட்டுகிறேன்? ஆண்டவர் சொல்றாரு. இந்த குருத்தோலை ஞாயிறுல உங்களுக்கு சொல்றாரு, வாசற்படி அப்படின்னா இருதயத்துக்கு வெளியே, உள்ளத்துக்கு வெளியே. உங்க காதுகள்லாம் கேக்குது, இருதயத்துல எதையோ உள்ள வச்சிருக்கிற, அதால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உள்ளத்துல இருக்க வேண்டிய நபர், உள்ளத்துல இருக்க வேண்டிய ஆள் நான் தான். அதனால வாசல்களே உங்கள் கதவுகளை திறவுங்கள்ன்ற மாதிரி இங்க சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷத்துல, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். என்ன பண்ணுகிறேன் நான்? கதவை. ஆமா, எப்படி தட்டுறாரு? இந்த வசனம் தான் தட்டுது, இந்த வார்த்தை தான் தட்டுது. உள்ளத்துல ஒருத்தருக்கு எப்படி இடம் கொடுக்குறீங்க நீங்க? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? உள்ளத்துல இப்ப உங்க பிள்ளைகளுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுத்தீங்க? நீங்க பிறந்த போய் கொடுத்துட்டீங்களா? இல்ல, அந்த உங்க குழந்தை பிறந்து அது ஒரு அழுகையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கும், அது ஒரு சின்ன சின்ன மழையில பேச்சில இருந்து ஆரம்பிச்சிருக்கும். அந்த சத்தம் தான் உள்ளத்தை என்ன பண்ணுது? உங்க குழந்தைகளுக்காக வாழணுன்ற எண்ணத்தை கொண்டு வருது. உள்ளத்துல உங்க குழந்தைய பெருசா நினைக்க செய்யுது இல்லையா? அதே போலதான் இந்த தேவன் எப்படி வாழ விரும்புகிறார்? உள்ளத்துல வாழ விரும்புகிற தேவன் இவர். அதனாலதான் அவருக்காக லட்சக்கணக்கில் வெளியே எதுவும் செலவு பண்ணாதீங்க. அவரை காமிக்கிறதுக்கு, போர்ட்ரேட் பண்றதுக்கு. நீங்க செலவு பண்ண வேண்டிய ஒரே செலவு என்னன்னா இதுதான். வசனத்தை கேட்கறதுக்கு தான் நேரத்தை தான் செலவு பண்ணோம். உள்ளத்தை திறந்து உள்ள வந்து பிரவேசிக்க விரும்புகிறார். அதனாலதான் ஒவ்வொரு முடிய பிரசங்கம் என்பது என்னது? வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை எடுத்துக்கொள், இந்த வார்த்தையை எடுத்துக்கொள், இந்த வார்த்தையை உள் பிரவேசிக்க பாரு, அங்கீகரி. இந்த வார்த்தையை வசனம் மூலமாக தான் நான் செயல்படுறேன், வார்த்தையின் தேவனா இருக்கிறேன் நான், அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்றார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு. எதை கேட்டு? ஆமா, பிரசங்கத்தை ஏங்க கேட்கணும்? ஹலோ, பிரசங்கத்தை
ஏன் கேட்கணும்? கேட்கணும்னா அந்த சத்தம் தான் யாருடைய சத்தம்? அது உங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க விரும்புகிற மகிமையின் ராஜாவின் சத்தம். அது அவருடைய வார்த்தை. அது குரல் மட்டும்தான் இருந்து, ஆனா வார்த்தை எல்லாமே யாருடையது? அது தேவனுடையது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், எதை திறந்தால்? அவதை உள்ளத்தை திறந்துட்டீங்கன்னா அவனிடத்தில் நான் பிரவேசித்து நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிரவேசித்தை தான் நம்ம பார்த்த சங்கீதத்துல. யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களை உங்கள் கதவுகளை நிலைகளை உயர்த்துகின்றார், கதவுகளை திறவுகின்றார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எதுக்கு உட்பிரவேசிக்கணும்? இங்க சொல்றாரு பாருங்க, பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நாம் ஜெயம் கொண்டு என் கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆவியானவர் என்ன போதிக்கிறார்? எனக்கு இயேசு இந்த உலகத்திலே ராஜாவாக வந்ததை அன்றைக்கு அவரை விசுவாசித்த சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ராஜாவாக அவரை வரவேற்றார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று பாடி அவரை வரவேற்றார்கள். அதை நினைவு கூறுகிற நாள் தான் இந்த நாள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே ராஜாவை, அந்த ராஜா இப்பொழுது மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார், பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார், மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ராஜாவை இந்த நாளிலே உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஞானசானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்கலாம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. வசனத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்களாக, அதான் சொல்றேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அதான் சொல்றேன், ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் இதயம் திறக்கப்படுதான் பாருங்க, உள்ளம் திறக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதான் பாருங்க. எவ்வளவு சத்தியத்தை மறுக்கிறவர்களா இருப்போம் நம்ம. ஹலோ, ரொம்ப அப்படியே என்ன சொன்ன, எனக்கு தேவையானது மட்டும் கேட்டுட்டு தேவையில்லாத விட்டுருவேன். அன்னப்பறவை டைலாக் அது. ஹலோ, பிரசங்கத்தை அந்தமா அப்படியே சொல்லுது. எனக்கு தேவையானது என்ன பண்ணுவேன்? நான் கேட்டு எனக்கு தேவையில்லாத என்ன பண்ணுறேன்? நான் அப்படியே விட்டுருவேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது சரியானது அல்ல. அதனால தான் இயேசு நல்லா சொல்லிட்டு போனார். பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் சொல்லி கொடுத்தாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றார். எந்த வார்த்தையினால் பிழைப்பான் அவன்? ஆமாம், பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை வீணான வார்த்தை அல்ல. அது புரிதலுக்காக. ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமாக புரியல, சில உங்களுக்கு புரியாது. அந்த கண்ணோட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவது தான் பிரசங்கம். பொதுபடியாக செய்கிறோம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு போகிறது பிரசங்கம் இல்லை. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? நான் படிக்கிற காலத்துலலாம் டீச்சர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. இந்த பொதுவான டீச்சிங்லாம் இருக்காது. வந்தமா ஏதோ சொன்னமா போனோமா அப்படி இருக்காது. நல்ல ஷார்ப்பாக இருக்கிற பையன் அந்த ஸ்பாட்லேயே புரிஞ்சிருவான். அவனுக்கு ஃபஸ்ட்டே தலையாட்டிடுவான். எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தலையாட்டுவோம். எங்களுக்கும் பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், அவனுங்களுக்கு 1/2 மணி நேரம் அவன் தலையாட்டுறதுக்கு. இதில் என்னன்னா, அவனுக்கு தலையாட்டுற வரைக்கும் எடுப்பார். அவர் தலையாட்டுற வரைக்கும் விலைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தலையாட்டினாலையா 2 பேருக்கும் இந்த ஆள் எதுக்குடா, அவன் சட்டு புட்டுன்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம், அடுத்த லெசனுக்கு போகலாம், சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். விடவே மாட்டார். அது வளரும் போது தான் புரிஞ்சுது. இன்றைக்கி அந்த பசங்களாம் நல்ல நிலையில் இருக்கிறானுங்க. நடுவில் ஒரு ஃபிசிக்ஸ் சாரை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் வச்சு பயங்கரமாக விருந்தெல்லாம் கொடுத்தானுங்க. எல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக படிக்கிற பசங்க, ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு சொல்கிறானுங்க பாருங்கள், அந்த ஹோட்டலில் எதுக்கு இப்போ 12ஆவதுக்கு எங்களுக்கு எடுத்த வாத்தியாரை கொண்டாந்து இப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டலை வச்சு அவருக்கு கொடுக்குறோம்னா ரீசன் வந்து இதான், எங்களுக்கு புரியல, எங்களுக்கு வந்து புரிகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு அவர் விட்டுட்டு போயிருக்கலாம். போஷனை முடிக்கணும்னு ஓடி இருக்கலாம். அப்படிலாம் ஓடலை. அவர் எங்களுக்கு புரிகிற வரைக்கும் திருப்பி சொல்லி கொடுத்தாரு. ஒரு வேளை கிளாஸில் புரியல அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கு வாடா, நான் அப்படி பண்ண முடியாது, டியூஷன்லாம் எடுக்க முடியாது நம்ம. அவர் ஆனால் பண்ணுவார் பாருங்க, வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு வர வச்சு எடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறானுங்க பசங்க. அப்படி தான் பாஸ் பண்ணோம், அப்படி தான் மார்க் எடுத்தோம், இன்றைக்கி அப்படி தான் நல்ல வேலையில் இருக்கிறோன்றானுங்க. அதை நினச்சி பார்க்குறோம். அந்த நல்லதை நினச்சி பார்த்து தான் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி, அவர் பாவம் பல்லுலாம் கொட்டி பரிதாபமாக இருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் புரியலன்னா, அவர் இயல்பாக செஞ்சுட்டார் எல்லாத்தையும். பசங்க நல்லா இருக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல உயரணுன்றதுக்காக செஞ்சுட்டார். அது பெருசாக அவர் நினைக்கல. அவருக்கு பார்ட்டி வச்சுட்டு அவரால் அவர் பல்லு நிலைமைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. அவர் 2-3 சூப்பை மட்டும் ஆட் பண்ண, ஆனால் அவர் பேரில் எல்லாம் வெளுத்து கட்டினானுங்க அன்றைக்கி. அதான் சொன்ன, அன்றைக்கும் வாழ வைக்கிறார், இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, உங்களை வாழ வைக்கிறார். அவர் அந்த பேரை தான் எடுக்க பார்க்குறேன். அதுதான் நல்ல ஊழியத்துடைய அடையாளம், அதுதான் நல்ல ஊழியக்காரனுடைய அடையாளம், அதுதான் நல்ல பிரசங்கியாருடைய அடையாளம்.
அந்த முயற்சியை தான் செய்கிறேன். நான் நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்ல, நான் எப்படியாவது இந்த சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனக்கதவை திறந்து, இந்த ராஜாவின் சத்தத்துக்கு மனக்கதவை திறந்து, உள்ளத்தை திறந்து எல்லா சத்தியத்தையும் உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள். இந்த ராஜா தம்முடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு மகிமையாய் அவர் உட்பிரவேசிக்க வந்திருக்கிறார். அந்த ராஜாவை வரவேறுங்கள். வரவேற்றோருடைய வசனத்தை உள்ள ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அங்க 21 சொல்றாரு, ஜெயம் கொண்டு நான் பிதாவினுடைய சிங்காசனோடு கூட உட்கார்ந்தது போல. எப்படி உட்கார்ந்துருக்கிறேன் நான்? ஜெயம் கொண்டு இயேசு இன்னைக்கு சிலுவையை சந்திச்சாரு, மரணத்தை சந்திச்சாரு, பாடுகள் அடைந்தார், அவமானங்களை அடைந்தாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், 50 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பிதாவின் சிங்காசனத்தில் நிரந்தரமாய் அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறது போல, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இதை இன்னைக்கு ஈவினிங் பேசலான் இருக்கிறேன். எவன் 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 இயேசு சிங்காசனத்தில் போய் ராஜாவா உட்கார்ந்தது போல, இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்ப நாட்கள், சொற்ப ஆண்டுகளில் இந்த மகிமையின் ராஜாவை உள்வாங்கி கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் ராஜாவாக அரசாள வேண்டும் என்பதற்காக தான் அவர் எருசலேமுக்குள்ள ராஜாதி ராஜாவாக ஓசன்னா என்கிற கீதத்தோடு, வாழ்த்துதலோடு அவர் வரவேற்கப்பட்டார். அப்ப அந்த தேவனை தான் இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள வர விரும்புகிறார். அந்த தேவன் தான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வெறும் கடவுளா வாசம் பண்ண விரும்பல, வெறும் ஏதோ ஒரு மனுஷனா உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்பல. அவர் அப்படிலாம் பார்த்துட்டீங்கன்னா அவரை ரொம்ப நீங்க சுருக்கிட்டீங்க. அவர் எப்படி வரவேற்க வேண்டும்? ராஜாதி ராஜாவாக உங்கள் உள்ளத்தில் வர, ஒரு ராஜாவின் சொற்களாக, ஒரு ராஜாவின் வார்த்தைகளாக, ஒரு ராஜாவின் வசனங்களாக அவரோட வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அந்த மகிமையின் ராஜாவுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக செல்வார். எல்லா பயங்களும் அகன்று போகும், எல்லா தோல்விகளும் அகன்று போகும், வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக மாறும். நம்புறீங்களா நீங்க? அதை எல்லாரும் எழுந்து இருப்போம். இப்பொழுதும் இது திருவிருந்து நேரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு அவர் வந்த இந்த நாளை தான் நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம். அதனால இந்த நாள்லையும் நம்ம திருவிருந்தை எடுக்க, நினைவு கூற கடமை பெற்றிருக்கிறோம். அதனால முன்பதாக இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொள்ள நீங்கள் வரிசையாக வந்து எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். பின்பதாக நான் சொல்லும் பொழுது நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற இந்த அப்பம் கல்வாரி சிலுவையிலே
நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் தண்டனை அனுபவிக்கும்படியாக ஒப்புவிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு தம்முடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக கையில் வைத்திருக்கிற இந்த அப்பத்தையும் நீங்கள் இப்பொழுது புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற இந்த திராட்சை ரசம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வெளியேற பெற்ற அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததற்கான மிகப்பெரிய அடையாளமாய் அது இருக்கிறது. கையில் வைத்திருக்கிற இந்த திராட்சை ரசத்தை இயேசுவின் ஜீவனுக்கு அடையாளமாய் இருக்கிறதை ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் இப்பொழுது அதை பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எருசலேமுக்கு பாடுபடும்படியாக எங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக நீர் வரும்பொழுது அந்த துக்கத்தின் நேரத்திலும் அந்த வருத்தத்தின் மத்தியிலும் உம்மை விசுவாசித்த சீஷர்கள் உம்மை ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, மகிமையின் ராஜாவாக அவர்கள் வரவேற்று உம்மை ஆராதித்தது போல, வரவேற்று உம்மை துதித்தது போல, வரவேற்று தங்களுடைய உள்ளத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டது போல, இன்றைக்கும் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நீர் மகிமையின் ராஜாவாக எங்கள் உள்ளத்தில் பிரவேசிக்க, எங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்க, எங்கள் குடும்பத்தில் பிரவேசிக்க நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இப்படி வசனத்தை, இப்படி வார்த்தையை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு மகிமையின் ராஜா எங்களுக்குள்ளே உட்பிரவேசித்து எங்களுடைய உள்ளம் புறம்பும் நாங்கள் மேய்ச்சலை கண்டடையும்படியாக, இப்படி வல்லமையை நாங்கள் பார்க்கும்படியாக, இப்படி நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படியாக, இப்படி ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கும்படியாக, ராஜாதி ராஜாவாக அன்றைக்கு வரவேற்கப்பட்டவர் இன்றைக்கு எங்கள் உள்ளத்திலே இப்படி வார்த்தையை கொண்டு நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். எங்களோடு கூட நீர் போஜனம் பண்ணுவீராக, எங்களோடு கூட எங்கள் உள்ளத்தில் உட்பிரவேசித்து சகல ஆறுதலினாலும் நன்மையினாலும் சமாதானத்தினாலும் உள்ளத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டவர்கள், வரவேற்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ ராஜாவாக அரசாளுவீராக. நீரே ராஜாதி ராஜா, உயர்ந்தவர், சிறந்தவர். உம்முடைய அனுமதி இல்லாமல், தேவரீர் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய வல்லமையை மீறிய ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. இதை அறிந்தவர்களாக, விசுவாசித்தவர்களாக இதை ஏற்றுக்கொள்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக செல்வீராக, எங்களோடு கூட இருந்து செயல்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை சந்திக்கிறேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.